நல்லவர், ஆண்டவரும் இரட்சகரும் போதகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் சார்பாக அன்னகர் ஊழியம் என்கிறதான நல்ல இந்த ஊழியத்தோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் பிறந்த இடம், வளர்ந்த இடம், நீங்கள் இருக்கிறதான இடங்கள் எது என்பதை கடந்த முறை நாங்கள் இங்கே வந்த பொழுது உங்கள் இடங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்தோம். அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். மோனிஷா அம்மா தான் உங்களை எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிற மாதிரி அவங்க விஷயத்தை சொன்னாங்க. வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை இனி வருகிறதான நாட்களிலே சூரியனை போல பிரகாசிக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் இருக்கிற நிலைமை இதுவல்ல, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது என்கிறதை எல்லாம் கருத்திலே கொண்டு கடவுள் எங்களுக்கு கொடுத்ததான தரிசனத்தின்படியாக இயேசுவின் வல்லமை ஊழியத்தினுடைய ஸ்தாபகராய் இருக்கிற ரெவரண்ட் வேத பண்டிதர் SSK சாமுவேல் ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தினாலே இப்படிப்பட்ட ஊழியம் இங்கே நடைபெறுகிறது. உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியம். தயவு செய்து நீங்கள் அமைதி காத்து இந்த நல்ல ஆராதனை, நல்ல ஜெபம், நல்ல இந்த பண்டிகையை நீங்கள் எங்களுக்கு சிறப்பாய் மாற்றி தருவீர்கள் என்று சொல்லி நாங்களும் நம்புகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய மேலான கிருபையினாலே வழக்கத்தின்படியாக எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. எதை ஆரம்பித்தாலும் வேத வசனத்தை வாசித்து தான் ஆரம்பிக்கிறதான ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இப்பொழுது வேத வசன பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இந்த ஊழியத்திற்கென்று வந்திருக்கிறதான சகோதரி வளர்மதி அவர்கள் சேலம் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நீங்கள் அன்பாய் வரவேற்கும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். வந்திருக்கிற இன்றைய நாளிலே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட வேண்டிய வேத வாசிப்பு ஏசாயா 62:7 வசனத்திலிருந்து. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். பாதையை உயர்த்துங்கள். அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் இரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாயாமே. வாசிக்கப்பட வேண்டியதான வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
வாசிக்கப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக நீங்கள் அனைவரும் தேடி இங்கே அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள், கடவுளால் தேடி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வசனத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே, உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகழிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகழிடமே. கடும் மழையில் காப்பகமே, கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே, நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும், பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே,
ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆமேன், ஆமேன். எங்கும் நிறைந்திருக்கிறதான பரிசுத்த ஆவியானவருடைய மகிமைக்காக, மேன்மைக்காக, மாட்சிமைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக 50 ஸ்தோத்திர பலிகளை சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறதான இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்ததான நான்சி சார்லஸ் சகோதரி அவர்கள் முன்பதாக வந்து 50 ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பார்கள். யாவரும் அமைதியாய் இருப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே நிறைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய சந்நிதி நம் அனைவரோடும் கூட இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூடி வந்திருக்க அன்னகர் ஊழியத்தின் சார்பாக, இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் நடைபெறுகிறதான இன்றைய கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். அமைதியா இருங்க. இப்போ நம்ம 100, அதாவது 50 சத்திய வசனமும் நான் 5 சொல்லுவேன். அது 5 சொல்லி முடிச்சவனையும் 5 முறை நம்ம அல்லேலியா சொல்லணும். அல்லேலியா சொல்லி கர்த்தரோட நாமத்தை நம்ம ஆர்ப்பரிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். முதல் பகுதி 1. அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான். 2. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். 3. இதற்காக உன்னை எந்நாளும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன். 4. சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். 5. அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த 5 வசனங்களுக்காக நாம் யாவரும் 5 முறை அல்லேலூயா சொல்லி கர்த்தருடைய நாமத்தை ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். 6. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். 7. அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. 8. நான் அவனிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். 9. எத்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். 10. பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த 5 வசனங்களுக்காக நாம் யாவரும் 5 முறை அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். 11. தேவனும் என்னை கைவிட்டார். 12. தயவுசெய்து வாசிக்கிறது சத்திய வசனம். இது கடவுளுடைய வார்த்தை. அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷம் தான் ப்ரோக்ராம். என் அன்பு சகோதரிகள் அமைதியாக இருந்து கேட்கும்படி அன்பாக கேட்குறேன். இது தேவ சமூகம். கொஞ்சம் அமைதியாக இருந்து ஸ்தோத்திரத்தோட இருங்க. அது உங்களுக்கும் நல்லது, தேவனுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அல்லேலூயா. அமைதியாக இருந்து ஜெபத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்வோம். 13. கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரம் செய்தார். 14. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். 15. நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இந்த 5 வசனங்களுக்காக நாம் யாவரும் 5 முறை அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். 16. அவன் பலவீனமாயிருந்தான். 17. நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். 18. அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க
பலன் உமக்குள் இருக்கும் என்றான். 19 நான் புசிக்க மாட்டேன் என்றான். 20 பெலிஸ்தர் தங்கள் சேனைகளெல்லாம் ஆப்பெக்கிலே கூடி வர செய்தார்கள். இந்த 5 வசனங்களுக்காக நாம் யாவரும் 5 முறை அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். 21 தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீசோடே பின்தண்டிலே போனார்கள். 22 இவன் தம்மோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை. 23 நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. 24 ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவள் அல்ல. 25 இப்பொழுதும் சமாதானத்தோடு திரும்பி போய்விடு என்றான். இந்த 5 வசனங்களுக்காக நாம் யாவரும் 5 முறை அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். 26 நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன். 27 பெலிஸ்தரோவெனில் எஸ்ரேலுக்கு போனார்கள். 28 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 29 அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். 30 தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த 5 வசனங்களுக்காக நாம் யாவரும் 5 முறை அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். 31 அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். 32 நான் அந்த பெண்ணை தண்டை பின்தொடர வேண்டுமா? 33 அதற்கு அவர் அதை பின்தொடர். 34 அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். 35 பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். இந்த 5 வசனங்களுக்காக நாம் யாவரும் 5 முறை அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். 36 தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன்? 37 அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். 38 அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது விடுவித்தான். 39 அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். 40 அப்பொழுது பெலிஸ்தா வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். இந்த 5 வசனங்களுக்காக நாம் யாவரும் 5 முறை அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். 41 அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலில் வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்தில் தூக்கி போட்டார்கள். 42 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். 43 ஒரு மனுஷன் தாவீதிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். 44 தாவீது அவனை பார்த்து நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்டதற்கு அவன் இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். 45 தாவீது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டான். இந்த 5 வசனங்களுக்காக நாம் யாவரும் 5 முறை அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். 46 அவன் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு மிருந்தோடி போனார்கள். 47 ஜனங்களில் அநேகர் அடிந்து போனார்கள். 48 சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அடிந்தார்கள் என்றான். 49 அந்த வாலிபன் நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். 50 அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ஆமேன். இந்த 5 வசனங்களுக்காக இந்த 50 கர்த்தர் சொல்லும்படியா கிருபை செய்தார். இந்த கடைசி பகுதிக்காக நம்ம 5 முறை அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். என்னோடு சேர்ந்து இந்த சத்திய வசனங்களை 50 சத்திய வசனங்களை சொல்லி 50 முறை அல்லேலூயா சொன்ன உங்களையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? வந்த மாதிரி இருக்கிறீங்க. அல்லேலூயா சத்தம் போட்டதும். கர்த்தர் நல்லவர்.
உங்கள் திருமுகங்களை பார்க்கறதுக்கு தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். உருன்னு பார்க்காம கொஞ்சம் சந்தோஷமா இருந்தீங்கன்னா எங்களுக்கும் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படியா? சரி, கர்த்தர் நல்லவர். சரி, இவ்வளவு நேரம் நடந்த எல்லா நிகழ்ச்சிக்காக நன்றி சொல்லி, இனி கடவுள் நம்மோடு பேச போகிறார். கடவுள் தன்னுடைய திரு வார்த்தைகளை தன்னுடைய திவ்ய தாசன் மூலியமாக நமக்கு அருளப் போகிறார். அதை கொண்டு உங்களுக்கு என்ன ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். சரிங்களா? இவ்வளவு நேரம் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. இனி நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. இதற்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எங்களுடைய ஊழியத்தை சார்ந்ததான பாஸ்டர் தாமஸ் ஐயா வந்து ஒரு ஆசீர்வாத ஜெபத்தோடு சேர்த்து கர்த்தருடைய தூது பகுதிக்காக ஜெபிப்பார்கள். வாங்க ஐயா. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். தயவு செய்து கவனிங்க, யாரும் பேச வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. மிகுந்த பயபக்தியோடு இருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இங்கே வந்திருக்கிற இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் எங்களை தேர்ந்தெடுத்தது போல உங்களையும் இந்த இடத்துக்கு அவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் யாரும் வர முடியாது. ஆண்டவர் உங்களையும் தாயின் கருவிலே உங்களையும் தெரிந்து கொண்டதுனால இந்த ஆலயத்துக்குள்ள நீங்களும் வந்திருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவருக்காக உங்களுடைய இருதயத்தில் அவர் தினமும் ஒரே ஒரு நிமிஷம் காலையில் எந்திரிச்சதும் இயேசு நல்லவர்னு சொன்னாரே, அவர் எப்படிப்பட்டவரோ, அவர் யாரு, அவர் எதற்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், எதுக்காக வந்தார்? அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம், வானத்தையும் பூமியும் எல்லாம் படைத்து அவர் அரசாளுகிற தெய்வம் பூமிக்கு வந்ததின் காரணமே மனுக்குலங்களின் பாவங்களை மன்னிக்கவும், நோய்களை குணமாக்கவும், பிசாசின் கட்டுகளை உடைக்கவும் அவர் பூமிக்கு வந்தார். அவர் வந்துதான் கல்வாரி சிலுவையில நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முள்முடி சூடி ரத்தம் சிந்தினாரு. அந்த இரத்தத்தில் உள்ள வல்லமை தான் இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழுக முடியும். நான் பாவம் செய்யலை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த பாவம் அவருடைய இரத்தத்தால் கழுகும் போது உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஐயா சொன்னாங்க, வேற எந்த நாங்கள் பரிகாரம் செய்தாலும் லட்சக்கணக்கில் நாங்கள் கொடுத்தாலும் எங்கள் பாவம் மன்னிக்க முடியாது. நாங்கள் எந்த பாவமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் இரத்தத்தால் எங்களை கழுவி எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களையும் உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க கேளுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சரியா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறமையா. இந்த அந்தி சந்தி மதிய வேலையிலும் இந்த ஜனங்களை நீர் கூட்டி சேர்த்தீரே, உமக்கு கோடி நன்றி. உம்முடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறமையா. தண்ணீரின் மேல் ஒன்று ஆகாரத்தை போடு, அது ஏற்ற காலத்தில் அது 30, 60, 100 பலன் தரன்னு சொன்னீரே. அந்த 100 பலன் தர தேவ ஆவியானவர் இவங்களோடு பேசுங்கப்பா. தொடர்ந்து இந்த இடத்துல நடக்கிற ஆராதனைக்கு வாரேன்னு சொல்லியிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கொண்டு வாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லியிருக்கீங்க. வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால இவங்க எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூங்க ஐயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய மேலான கிருபையினாலே இந்த நிகழ்வானது சிறப்பாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒத்துழைக்கிறதான உங்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு விசாலமான இடத்தை ஒரே ஒரு ஃபோன் காலின் மூலியமாக எல்லா ஏற்பாடுகளையும் மிகவும் சிறப்பாக தாயின் உள்ளத்தோடு எங்களுக்கு செய்து கொடுத்த ஒரு நல்ல தேவனுடைய மனிதர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார். அவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு
அவர்தான் முழு முதற் காரணமாய் இருக்கிறார். இந்த பகுதியிலே நீங்கள் இருக்கிறீர்கள், ஆகவே இங்கு நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் ஆசைப்படுகிறோம், போதகரும் ஆசைப்படுகிறார். எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு தாயின் உள்ளத்தோடு அரவணைத்திருக்கிறதான நமது ஐயா பாஸ்டர் தேவதாசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை சொல்லி அடுத்த கட்டமாக நீங்கள் எப்படி வர வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். எங்களையும் வாழ்த்தி ஒரு 10 நிமிடம் ஐயா பேசுவார்கள். அவர்களை கரம் தட்டி நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். ஆமாம், சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் தான் இதனுடைய முழு இந்த ஊழியம். அந்த ஊழியத்தில் கேள்விப்பட்ட போது நாங்கள் அவளோடு சேர்ந்து ஒத்துழைக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆசை மனசில் இப்படி ஊழியம் செய்யணும், என்னென்னமோ இந்த பூமியில் மனிதர்கள் பிரிந்து 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 எப்படியோ வாழ்கிறாங்க. இதெல்லாம் யாரு காரணம்? படைத்த கடவுளான்னு பைபிளை தேடி பார்த்தா பைபிள் எங்கேயுமே இல்லை. எங்கேயுமே நான் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தவரையும் படிச்சிருக்கேன் பல முறை. எங்கேயுமே தேவன் பிரிவினை உண்டாக்கவில்லை. அவர் அதற்கு பதிலாக இணைத்துதான் செய்திருக்கார். அதுக்காகத்தான் உலகத்து வந்தார். ஆனால் எல்லாம் ஒன்றாக்கணும், நல்லா இருக்கணும்னு தான் இயேசு வந்தார். ஆனால் அது 80 சாமான் தான் நடந்து, 20 சாமான் நடக்கல. அந்த 20 சாமானத்தில் உள்ள கூட்டம் தான் நீங்களும். அதுக்கு இயேசு காரணம் கிடையாது. நீங்க இயேசுடைய விருப்பப்படி ஒன்றா இருக்கணும், நன்றா இருக்கணும் அப்படி சொல்லி நீங்க விரும்பல. விரும்புறதுக்கு உங்களை விடல. உங்க மனசுக்குள்ள, அதை உங்களை அறியாமலே சிந்தனைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் உங்களை விடல. அதனாலேயே உங்களுக்கு நீங்களே தீமை செய்தீங்களே தவிர யாருமே செய்யலை. இயேசு அந்த தீமையை நன்மையாய் மாற்ற இந்த உலகத்து வந்தார். ஆகவே இந்த இயேசுவை நாங்கள் உங்களை அறிவிக்க காரணம், பைபிளை நாங்கள் அவ்வளோ படிச்சிருக்கிறோம், அதில் சொல்லப்படலை. அதோடு கூட 3 தலைப்புகள் இருக்கு உங்களை பற்றி. நான் ஆயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன், திடீர்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நிகழ்ச்சி இவங்க செய்யணும், நான் அதை பார்த்து ரசிக்கணும்னு தான் பின்னாடி இருந்தேன். சரி இருக்கட்டு. 3. 1 பிறப்பினாலே அன்னகர். பிறப்புன்னு சொல்லலாம் பழையற்பாட்டில் இருக்கு. அதனால இவ்வளவு பேர் கிடையாது. அங்க சொல்லி இருக்கிறது பார்த்தீங்கன்னா முழு உலகத்திலுமே அதிகபட்சம் பைபிளில் சொல்லியிருக்கிற பொருள், அதை தியானித்தால் சிந்தித்தால் என்னுடைய மனசாட்சியம் படி முழு 5 கண்டம் சேர்த்து பார்த்தா ஒருவேளை அதிகமாக தேவனுடைய வார்த்தையின்படி 1000க்கு அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதான் பைபிள். ஆனா இனி டோட்டல் உலகம் கூட்டி பார்த்தா லட்சமா இருக்கு. அப்படியே சில அமைப்புகளை உருவாக்கி எதுக்குன்னு தெரியாமலே தங்களை தாங்களே இந்த மாதிரி பிரிந்து தனித்தனியா போயிட்டு. காரணம், இங்க தேவனுடைய சபை தேவனுடைய சபை என்று சொல்லும்போது இங்கே நாங்க நின்று உங்களுக்கு வந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வந்த நோக்கம் கொஞ்சம் கேட்கணும். சரி, ஏன்னா ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம்னு சொன்னா எங்களுடைய அனுபவத்திலே இருக்கு. நான் சொன்ன பாருங்க, கொஞ்ச நேரம் தனியா பேசினேன். 27 வயசு வரைக்கும் நான் சினிமாவுக்கு அடிமை. எதுக்கு அடிமை? அது மாதிரி சிகரெட்டுக்கு அடிமை. எதுக்கு அடிமை? சிகரெட்டு புகை, கத்திரி சிகரெட்டுக்கு அடிமை. 2 பாக்கெட்டு அப்பமே. அப்ப என்ன விலைன்னு புரிஞ்சிருக்க. 10ஆவதுக்கு அந்த கம்பெனி எம்எஸ் கம்பெனி, ஒரு பீடி கம்பெனி பேர் கேட்டீங்களா, அது மலிப்பேன். அது எங்க போச்சுன்னு தெரியாது. அடுத்த பதிலாக காமராஜருக்கு தொண்டை.
காமராஜர்னு பைத்தியம். ஆனா நம்பி இருந்தேன், அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எத்தனை புரியும் தெரியல. காமராஜர் இருக்காரா? போயிட்டாரு. அப்பதான் யோசித்தேன், மனுஷனை நம்ப கூடாது. அந்த அளவு மூளை இல்லை, 6 அறிவு இருந்தாலும் வளரல. காமராஜ் விட்டு போயிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் இருந்தாலும் அரசியல் பைத்தியம். அதனால கொஞ்ச நாள் திமுக இருந்தேன், அது ஒத்து வரல. கொஞ்ச நாள் இது குமரேந்தன் கட்சியில் இருந்தேன், காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் KKTK, அதுவும் எனக்கு ஒத்து வரல. அப்பவுமே எனக்கு மக்கள் சேவை செய்யணும், மக்களுடைய காரியம், ஆட்சினா என்ன, மக்களுக்கானது, இந்த ஒரு அறிவு உண்டு. சேர்ந்தனாலே இருக்கு அறிவும் கெட்டு போகுது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கவனிக்கிறீங்களாமா? எல்லாம் புரியுது இல்லையா? ஏன்னா நடக்க போற காரியம் இல்லை, என் தொண்டு வேற. ஆனாலும் இவ்வளவு சொல்ற ஒரு வார்த்தை, 2 வருஷம் அந்த பிரதமர் சேர்ல உட்கார்ந்துன்னு வைங்க, இந்த நாட்டுடைய ரூபம், ஸ்டைல், வாழ்க்கை எல்லாத்தையும் தேடி வந்து நானே ரெடி பண்ணி மாற்றி அமைச்சிருவான். அவன் வேலை உண்டு, போயிட்டு வருவான். 70-80 வயசு முடிஞ்சு போகுது. அப்படி பண்ண முடியாம ஒன்றும் இல்லை. ஆனா செய்ய விருப்பம் இல்லை. ஏன்? நான் பெரிய ஆள் காட்டணும், மற்றவனை சின்ன ஆளாக்கணும். இதுதான் அடிமைத்தனம். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் இருந்து சினிமாவில இருந்து, சிகரெட்ல இருந்து, அரசியல்ல இருந்து, நண்பர்ல இருந்து எல்லா ஆண்டு கொண்டு வந்துட்டாரு. இப்ப முதல்ல சொன்னேன், 1000ற்கு உள்ளதான் இருக்க முடியும். யாரு? அன்னகர். பிறப்பினாலே. எதனால? பிறப்பினால. நல்லா மறந்துறாங்க, இருக்கு பைபிள்ல இருக்கு பிறப்பு. அது ஏதோ ஒரு ஹார்மோனிய ப்ராப்ளம் சொல்ல, எனக்கு ரொம்ப தெரியாது. நான் இதெல்லாம் கொஞ்சம் உங்களை பற்றி கேள்விப்படும்போது கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். பலரோட பேசும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இப்படி மாறுது, என்ன காரணம், பறவையில நரம்பு பிராபலங்கள், எலும்பு பிராபலங்கள், இதில் உள்ள செயல்பாடு குறைவுகள், ஏதோ அபூர்வமா ஒரு சிலர் தான் இந்த மாதிரி அன்னகராய் மாற முடியும். இதை விட்டோம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கு. இது பைபிள்ல சொல்லியிருக்கு. 2வது, தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள். தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள். இதெல்லாம் பெரிய பாவம், பெரிய தப்பு. தங்களை ஆக்கக்கூடாது. தேவன் ஆண்டவர் அப்படி படைக்கல. ஆனா இது எப்படி ஆக்குறான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. யார்கிட்ட கேட்கறதுன்னு பயமா இருக்கு. இதுக்குள்ள பெரிய ரகசியம் இருக்கோ என்னன்னு ஒரு பயம், இல்ல அருவருப்பா இருக்குமோன்னு ஒரு பயம். அதனால எப்படி, அதுவும் பெண்களா ஆண்களா? அவ சமீதத்தில் சொன்னா இல்ல, ஆண்கள் தான், பெண்கள் அப்படி கிடையாது, ஆண்கள் தான் அப்படி இருக்கு. ஓ அப்படியா? அப்புறம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இன்னும் எனக்கு 100% தெரியாது, ஒரு 60% தான் தெரிஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த அரசு கண்டுடல, இந்த நாடு கண்டுடல, சமுதாயம் கண்டுகிடல. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஒரு பயங்கரமான உலகத்துல பலவிதமான பேபிசாஸ் இருக்கு, பலவிதமான பேபிசாஸ். ஒருத்தன் குடிகாரனா இருக்கிறானா அவன் வேணும்னு செய்யல, அவனை கெடுக்கிற ஒரு ஆவி அவனுக்குள்ள இருந்த குடியாரன் ஆக்கி அவன் லைஃப், அவன் வாழ்க்கையை வீணாக்குது. சிகரெட்டு வலிக்கிறேன், நானும் அப்படிதான். ஏசு தொட்டாரு, இப்ப அந்த சிகரெட்டு கம்பெனியை உடைச்சிடலாம் என்று ஒரு நட்பு முறையில ஒரு 4 முறை இந்த பிராண்டி குடிச்சிருக்கேன். சும்மா லேசா, குடிக்காரன்னு சொல்ல முடியாது, ஆனா குடிச்சிருக்கேன். ஆனா அது வரை ஆண்டவர் அறிந்த பிறகு அது நட்புல, ஏன்னா எங்க அப்பா ரொம்ப மோசம். ஒரு முறை கத்தி எடுத்து கழுத்துல வச்சுட்டாரு. ஒரே பையன், ஆம்பளை, மத்திய கவர்மெண்ட் வேலை பார்க்கிற தகப்பனார். பயந்துட்டேன். அந்த காலம் நான் சொல்றது ஏறக்குறைய 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ரொம்ப பேர் பறக்கவே இல்லை அந்த காலத்துல. அப்படி பயந்து வளர்ந்தவன். அதனால குடிச்செடி விட்டு வர முடியாது, குடிகார ஆகியிருப்பேன், கொண்டு போட்டுருவாரு. அதுக்காகவே நிறைய கட்டுப்பாடுனாலேயே நிறைய பாவங்கள் செய்யல. ஆனா வெளியில சுத்தும் போது வீட்டுக்கு தெரியாத பாவம் செய்யறோம். இதெல்லாம் யாருடைய வேலை? அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி. விபச்சாரம், விபச்சாரத்தின் ஆவின் பைபிள் சொல்லுது.
ஆவி. கொலையின் ஆவி, எல்லாமே ஆவி. உலகத்துல 2 ஆவிகள் இருக்கு. ரொம்ப சுருக்கம் வர்றேன். 2 ஆவி. ஒன்று, அதுக்கு ஒவ்வொன்றும் நோக்கம் ஒண்ணுதான். 2 ஆவி தான், பேர் வேற. அசுத்தாவி, வலு சர்ப்பத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, பாவஞ்சி தூண்டுகிற ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, கொலை பாதகத்தின் ஆவி, இப்படி கெட்ட ஆவி. இதுக்கு சாட்டா சொன்ன என்ன ஆவி? கெட்ட, எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கெட்ட ஆவி. இது நம்மகிட்ட இருக்கிறது வரைக்கும் நம்ம கெட்டவன் தான். இது நம்மகிட்ட இருக்கிறது வரைக்கும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த வானத்திலிருந்து இறங்கி வந்து சயின்டிஸ்ட் டாக்டர் வந்து உங்களுக்கு ஊசி போட்டு மாற்ற முடியாது. இது ஆவி பிரச்சனை. வான மண்டலத்திலிருந்து அசைவாடிட்டே இருக்கு. இப்போ நிறைய பாவத்தை சொன்னேன். இந்த எல்லா பாவத்தில டைவர்ஸ் பண்றது பாவம், கல்யாணம் பண்ணி வாக்குறுதி கொடுத்துட்டு வாழாம குழப்பம் பண்றது பாவம். எல்லாத்தை விட பயங்கரமான ஒரு பேய் பிசாசு தான் தங்களை அன்னகராக்கி கொண்டது. இன்னைக்கு பாருங்க, 10 மணிக்கெல்லாம் வந்துடும் ஐயான்னு சொன்னா 12 மணிக்கு வர்றாங்க. இந்த ஆவி வந்து இவங்களையும் இங்க வரவிடல. ஆனா எங்க கூட இருக்க இயேசு விட மாட்டாரு. கொஞ்சம் தடுத்தாலும் நாங்க தாண்டி வந்துடும், குதிச்சு வந்துடும். அதனால இன்னைக்கு எவ்வளவு ஜனங்களை பாவத்திலிருந்து அடிமையத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே இருக்கிறோம். அது இயேசுடைய பலன், கூடவே இருக்கிறார். ஆனா நீங்க புரிய வேண்டியது என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் திருடுறது ஆவி எல்லாம். இந்த ஆவிகள் எல்லாத்திலையுமே படு மோசமான, மிக மிக மோசமான ஒரு ஆவிதான் தங்களை அன்னகராக்கி கொண்டது. நீங்க இன்னைக்கு எல்லாரும் போல திருமணமாகி குறைந்தபட்சம் 2 பிள்ளைகளை பெற்று அவைகளை படிக்க வைத்து சமுதாயத்தில் இன்னைக்கு ஒதுங்கி இருக்காம எல்லாரும் போல சேர்ல உட்கார்ந்து அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை பார்த்து, ஏன் சிலரு கூட எம்எல்ஏ வந்திருக்கலாம், சில மருத்துவர் வந்திருக்கலாம், சிலர் அட்வொகேட் வழக்கறிஞராக வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லாம் வரவிடாம ஒரு விதமான முறையில உங்களை ஆதிக்கம் பண்ணி அடிமையாக்கி உங்களை கெடுத்தது இந்த உலகத்துல 33 கோடி தேவர்கள் சொல்லுவாங்க. அது எங்க இருக்குன்னு தெரியாது. ஒரு 100 அண்ணத்தை பேர் உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அவன் சொன்னதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டி தஞ்சாவூர் பொம்மையா போனோம். அதனாலதான் நம்ம கெட்டது, வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடாது. நாங்க பேசக்கூடிய வார்த்தைக்கும் சிந்திக்காம தலையாட்டக்கூடாது. பேசுகிற வார்த்தையில அதுக்குதான் கவனிக்க சொல்றது. மூல நிஜனம் நல்லா கவனிக்கணும். அப்ப நீங்க உங்களை சிந்திக்கலைன்னா வளர்ச்சி வராது. ஒருவன் சிந்திச்சதுனால இப்படி ஒரு டெய்வலை கண்டுபிடித்தான், ஒரு சிந்திச்சதுனால ஒரு கட்டடத்தை அப்படி கண்டுபிடித்தான். எல்லாமே சிந்தனையிலிருந்து வந்த அறிவு. அதுக்குதான் மூளையை சிந்திக்கணும். சிந்திக்கும் போது கெட்டது வெளியே போயிடும், தவறு. நல்ல சிந்திக்கும் போது நல்ல விஷயம் நம்மகிட்ட இருக்கும். நல்ல விஷயம் நம்மகிட்ட இருந்தா அந்த நாடே நம்ம கூட வரும். எத்தனையோ புரியும் தெரியல. உண்மையா பையா? நாடு நம்ம கூட வரல, இன்னைக்கு நாடு நம்ம கூட வரும். புரியுதா? சமயத்துல எல்லா அரசியல்வாதும் தப்பு பண்ணிட்டான், நாட்டு புரோஜனம் சொல்லி புதுசா பொறுத்தவர் வர்றாரு. யாரு அரசியல் வர்றாரு தெரியுமா? தெரியாது. விஜய் யாரு வர்றாரு? நீங்க யாரு ஓட்டு போட போறீங்களோ தெரியாது. நான் ஒருத்தருக்கா போட மாட்டேன். அப்ப இருக்கிறதுல பரவாயில்ல, நல்லா இருக்கிறதுல அப்படி மாத்தி தான் போடுவேன். யாருக்கும் அடிமை கிடையாது. புரியுதா? அதனால 2வது காரியத்தை தான் விளக்கம் கொடுக்கிறேன். இன்னும் நீங்க கும்பிடுகிற அந்த ஆவி என்பது உங்களுக்கு நன்மையே செய்யல. நீங்க கவனிங்க, உங்க வாழ்க்கையில இத்தனை வருடம் நீங்க கும்பிட்டீங்க, உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லுங்க. இப்ப நான் கும்பலா சர்ச்சை கூட்டிட்டு உங்க கூட வரேன். இத பல 1000 இடங்களில் இந்த மாதிரி பேசியிருக்கேன். சும்மா இல்லை, இந்த மேடையில் இல்லை, போற இடம்லாம் பேசுவேன். இதுவரை இந்த எத்தனை கேள்விக்கு பதில் இல்லை. சண்டைக்கு வருவாங்களே தவிர
நல்ல கருத்துகளுக்கு பதில் கிடையாது. ஏன்? எப்படி அதை அடிமையாக்க பார்க்கறாங்க. அது முடியாது, எங்கிட்ட நடக்காது. நல்லா புரிஞ்சிடுங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க இருக்கிறதுலே மோசமான எத்தனை லட்சக்கணக்கான ஆவிகள் இருக்கு, கெட்ட ஆவி. அதுல மோசமான ஆவி உங்களுக்குள்ள வந்ததுனால தான் நீங்கள் உங்களையே கெடுத்து கொண்டீர்கள், அன்னகராக்கி கொண்டீர்கள். புரிஞ்ச மட்டும் அந்த கையை தூக்குங்க. புரிஞ்சு நுழ மட்டும் கையை தூக்கி காட்டுங்க. நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சு நுழுது. சரி, சிங்காரத்துக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு, இந்த அம்மா புரிஞ்சிருக்கு, இதெல்லாம் சிரிக்குது. அப்ப என்ன கேட்க வந்தீங்க? சாப்பாடு பிரதானம் இல்லை, வார வாரம் வாங்க சாப்பாடு கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா முக்கிய விஷயங்கள் வேணும், இதுதான் முக்கியம். புரியுதா? அப்ப இருக்கிறதுல திருப்பி சொல்றேன், நல்ல கவனிங்க. இருக்கிற கெட்ட ஆவிகளிலே மோசமான ஆவிதான் உங்களுக்குள்ள இருந்ததுனால தான் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிச்சுன்னு சொல்ல வரேன். இது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. புரியுதா? அடுத்து மூன்றாவது ஒரு அன்னகர். பைபிள்ல 3 அன்னகர். உலகம் உண்டாகி மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்தந்த நாடுகளில் காலகாலங்களில் முதலாளி ஆதிக்கம், பல ஆதிக்கம். அந்த ஆதிக்கத்துல தான் அன்றைக்கு மனிதனை விற்பார்கள், வாங்குவார்கள். கவனிங்க, இன்னைக்கு இருக்க அரசியல் சட்டம் விற்க முடியாது, வாங்க முடியாது. ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாலோ தான் சட்டம் இருக்கு. ஆனால் அக்காலத்தில் மனிதனை விற்பார்கள், வாங்குவார்கள். விலை கொடுத்துங்கிறத வாங்கியாச்சுன்னா அதற்கு என்ன லோன் மாடு. பார்த்துறீங்களா? லோன் மாடு. இந்த கவனிங்க, என்ன கவனிங்க, எல்லாம் நம்ம தெரிஞ்சால்தான். லோன் மாடு. அந்த லோன் மாடு ரோட்ல மேயும். அப்புறம் புதுசா பார்க்குறேன், அவரை பார்த்தா எல்லா பெண்கள் தானே காதில் கம்மல் போடுவாங்க, கடுக்கம் போடுவாங்க, வளையல் போடுவாங்க, செவி போடுவாங்க. இந்த மாட்டுக்கே கம்மல் குத்தி போட்டிருக்கான் என்ன நான் நினைச்சேன். அப்போ ஒருத்தர் கேட்டேன், என்னையான்னு. ஐயா அப்படி கிடையாது, இது கம்மல் ஒன்றும் இல்லை, இது காதில் முத்திரை லோன் மாடு என்பதுக்கு சீல் போட்டிருக்கு. என்ன புரியுது? நல்லா புரிஞ்சா? நல்லா தெளிவாக சொல்றோம். படிங்க, எங்கேயும் போனா கிடைக்காது, அதுக்குதான் கத்துடுங்க. அடுத்தது, இதே மாதிரி இயேசு உலகத்துக்கு வர்ற முன்னாடி உலகத்துல மனிதனே வித்து வாங்கினா. அப்புறம் அந்த நாளும் குடிமதிப்பு எழுத ஆரம்பிச்சு. இயேசு பிறந்த பிறகுதான் குடிமதிப்பு எழுதி சட்டம் உருவாகியாலும் பயங்கரமா உருவாகி நாடு இந்த அளவுக்கு வந்த காரணம். அதனால தான் கிமு கிமு இந்த வரலாறு வந்தது. வேற ஒரு வரலாறு சொல்லுங்க, நான் உங்க கூட வர்றேன். அதுக்குதான் உங்களை நாங்க கூப்பிட்டு வச்சு கூப்பிடுறது. நீங்க மனித படைப்பு, ஆறறிவு படைப்பு, கெடுத்து கூடாது. அன்னைக்கு வித்தான். அப்ப மனிதன் என்னைக்கு தெரியுமா? முத்திரை போடுவாங்க காதல. உட்காருங்கம்மா, உட்காருங்க. வணக்கம். சரி, முடிய போது கொஞ்சம் கவனிங்க, உட்காரு. காதல என்ன போடுவாங்க? காதல ரூபா கொடுத்து வாங்கினவை முத்திரை போட்டுமா பெயர் போட்டு, இவர்கள் சாகுதுறைக்கு எனக்கு அடிமை. இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கல்யாணம் பண்ண விடாம அவனுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனால் அன்னகர் ஆக்கப்பட்டவர்கள். மனிதனால் அன்னகர் ஆக்கப்பட்டார். முதல்ல அன்னகரா பிறந்தவர்கள், இரண்டாவது நீங்களே அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள், மூன்றாவது சிலர் ஆதிக்கம் பண்ணி மனிதனால் அன்னகர் ஆக்கப்பட்டவர்கள். இந்த அன்னகர் ஆக்கப்பட்ட எல்லாத்தையும் இயேசு உடைச்சி அந்த அடிமைத்தோட நுகத்தல முறிச்சு மக்களை விடுதலை ஆக்கிட்டார். இன்னைக்கு எங்களுக்கு, நாங்கள் இந்த நாட்டில் பிறந்தவன் இருக்கலாம், நாங்கள் யாரும் தெரியாது, ஒரு ஊர்ல இருக்கோம், என்ன சமுதாயமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்தது நாங்கள் இயேசுடைய பிள்ளை, எங்களுக்கு தெரியும். பல ஊர் பேர்லாம் சொல்லுவாங்க. கன்னியாகுமரின்னு சொன்னோன்னா மனதை புரிஞ்சு விடுவாங்க, ஸ்ட்ரென்த்து அவன் இவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் தவிர வாயே திறந்து பேச மாட்டான், பேச விரும்ப மாட்டான், அருவருப்பு. ஆனா இந்த அருவருப்பை தான் பெருமையா அந்த உலகத்துல பேசிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுடுங்க. அதனால 3 காரியங்கள் இந்த நாட்டில் நடந்தது உண்மை. இதுல நீங்கள் தன்னை அந்நியராக்கி கொண்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை எவ்வளவுதானா? என்ன பண்றது? இந்த ஒரு கேள்விக்குத்தான்
இயேசு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை தான் நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன வாய்ப்புனா, உலகத்துல நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்களாகவே கெடுத்துட்டீங்க. இனி அதை நம்ம ஒண்ணு இல்லை, நான் பிரதமரா மோடியா வந்து அடுத்த பெரிய ஆய்வெல்லாம் கண்டுபிடிச்சு சேட்டலைட்ல வானத்துல பறக்க விட்டு ஏதாவது மாற்றி இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ஆக முடியாதுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி இயேசு வந்துருவார். இது என்ன புரியுது? அது வேண்டாம், அது நடைமுறைக்கு இப்போதைக்கு வருமா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, சீல் போட்டீங்க. இனி ஒரே ஒரு வாய்ப்பு. இயேசு உங்களுக்காக பரலோக ராஜ்யத்தை திறந்திருக்காரு. அங்க நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க தான் சிறந்தவர்கள். ஏன்னு சொன்னா பூமியில எந்த வாழ்க்கை எல்லாமே போச்சு, இழந்துட்டீங்க, எல்லாம் நஷ்டம். அந்த நஷ்டத்துக்கு ஈடாக பரலோகத்துல நீங்க மேன்மையான இடத்துல இருப்பீங்க. இல்லையா? நீங்க கை தட்டி உற்சாகமா செய்யறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் ரொம்ப உங்களை பார்த்து பரவாயில்லை, இப்படியெல்லாம் இருக்கிற மக்கள் என்னை தேடுறாங்களே, ஏசப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நீங்க கையை தட்டுறத நான் ஏமாற மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. என் வரலாறு 27 நீங்களே பயந்து ஓடிடுவீங்க. 3 பேரை தூக்கி இந்த கைனால கடாச்சிருவேன். ரொம்ப மோசமா. ஆனா இன்னைக்கு குழந்தையா மாத்திட்டார், உங்களையும் மாத்துவார். இங்க கை தட்டிங்க பாத்தீங்களா? இந்த தட்டு நீங்க இந்த இடத்துல வந்து தேவனை நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அல்லது இயேசு வர்றது வரைக்கும் நீங்க கை தட்டி ஆராதிக்கணும். இத நீங்க இங்க செய்ய உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல மாறும். நான் இன்னும் திரும்பி சொல்றேன், நான் ஒரு புரட்சியாளர். அம்பேத்கர் எனக்கு பேர் இல்லாம இருக்கலாம், எனக்குள்ள இருக்கிற புரட்சிகள் தேர் மட்டும் தெரியும். பல இடங்களில் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே ஏன் இடம் கொடுத்தேன்? நான் உண்டு, எனக்கு உண்டு, எனக்கு ஆத்மா இருக்கு, கட்டடம் இருக்கு, வசதி இருக்கு, என் வேலையை நான் போகலாம் அப்படின்னு நான் நினைக்கலாம். எனக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஏனவா காரு முதல்ல இந்த இடம் எல்லாம் வாங்கி பயங்கரம் பண்ணிட்டு ஆளெல்லாம் சேர்த்துட்டு தான் இருக்கேன். அது அப்படியே இல்லை. இது திருநங்கை ஊழியம். திருநங்கை ஊழியம் சொன்னோன்னே என் மனசை ரொம்ப அழுத்திச்சு. அது என்ன செய்யணும், அது என்ன செய்யணும்னு கேட்டேன். இல்லையா, சாப்பாடு கொடுக்கணும், ஒரு மீட்டிங் நடத்தணும், அவங்களுக்கு ரத்த பலிக்கு நம்ம விலகி இருக்கணும். இவர்களுக்கு நாம இயேசுவை பற்றி தெளிவா சொல்லலைன்னா இவருடைய ரத்த பலி ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பாரு. அதனால இடம் கொடுங்கன்னு கேட்டாங்க. உடனே நீங்க எல்லாம் செய்யுங்க. நான் 2 வருஷம் முன்னாடி உங்க ஏரியாவில் வந்து சாப்பாடு போடணும், சுயசா அறிவிக்கணும் ஒரு பிளான் பண்ணேன். அது ஒரு தடையா போச்சு. அதனால சாப்பாடு போறப்ப நான் எடுத்துக்கிட்டேன். இங்க எல்லாமே நீங்க பண்ணுங்க, நம்மளாம் சேர்ந்து இன்னும் அடுத்த கட்டம் போகலாம். இங்க இருக்க திருநங்கை எனக்கு கூட என் சொந்த பிள்ளைகளா நிப்பாங்கன்னு சொன்னா, இவர்களை வச்ச விழுப்புரம் குவா தெரியும் இல்லையா, ஒலமை, அது எங்க தமிழ்நாட்டுல. ஆமா, தமிழ், அதுவும் உலகத்திலேயே தமிழ்நாட்டுல தலைநகரம் விழுப்புரம் மாவட்டத்துல கிராமத்துல இருக்கு. அங்கேயே உங்களை கூட்டிட்டு போகணும். நீங்க போய் உங்களுடைய சத்தியம் நீங்க சொல்லணும். அன்னைக்கு உடனே போயிடாதீங்க. நீங்க வாங்க, நீங்க சத்தியம் அறிவிங்க, இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிங்க. எங்களை கூட்டிட்டு போங்க, நாங்க கேள்வி கேட்போம், பேசுவோம். புரியுதா? அதனால 3 அன்னகரை பற்றி சொன்னேன். அடுத்தது என்னன்னா, நீங்க இயேசுவுக்காக வாழணும். ஏன்னு சொன்னா வழி இயேசு. நானே வழி, சத்தியம், ஜீவன். ஜீவன் என்ன அர்த்தம்னா ஷார்ட் வார்த்தை, அதுக்கு விரிவாக்கம் நித்திய ஜீவன், நித்திய நரகம். நீங்க நித்திய நரகத்துக்கு போகணுமா, நித்திய ஜீவனுக்கு போகணுமா? அப்ப இயேசுதான், அப்ப இயேசுதான் வழி. நித்திய ஜீவன் யார் வழி? இயேசு. இல்லைன்னா நானே உலகத்துல யாரும் கூட கட் அவுட்ல எல்லாம் பேர் வரும், போட்டா வரும், ஆனா நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இது என்னுடைய இடம். என்னன்னா நீங்க, இது யாருடைய இடம்? தேவனுடைய இடம்.
இயேசுடைய இடம். இங்க பாருங்க, இது ஸ்தாபன சொத்து. இதை நாங்கள் நிர்வாகிகள். பணம் எல்லாம் எங்கள் மக்கள் தான் போட்டாங்க, நானும் போட்டேன். ஆனால் இது பொது சொத்து, பொது இடம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இங்கே ஆராதிக்கலாம். ஆனால் பிரச்சனை பண்ணக்கூடாது. ஏன்னா இது என்ன இடம்னா ஆத்மா சமாதானத்துக்குரிய இடம். கவலையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு எங்கே போனால் என் ஜீவன் கடைக்கு பிழைக்கும், எனக்கு எங்கே ஆறுதல், யார் என்ன சேர்த்துக்கிடுவா, இப்படிவிட போராடிட்டு இருக்கிற மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற இடம் தான் தேவனுடைய சபை. புரியுதா? இதுல நீங்க தொடர்ந்து வந்து ஆராதிக்கணும், போதனையை கேட்கணும். இதை நாங்களும் ரொம்ப சாட்டவர் மூளைக்கல் உபதேசம் தான் கொடுத்துருக்கேன். அடுத்த அஸ்திவாரம், அதுக்கு மேல மாளிகை எல்லாம் போயிட்டே இருக்க முடியும். அதனால வார வாரம் நேற்றாலும் கூப்பிடுறதுக்குன்னா மதம் மாத்துறதுக்கு அல்ல, மனதில் ஏறுறதுக்கு போதனை கொடுக்க. அந்த போதனை என்ன செய்யணும்னா மதத்தை மாத்தாது, மனதை மாற்றும். மனதை மாற்றும். அந்த மனது மாறும்போது நம்மளை ஏமாத்திட்டு இருந்த வாழ்க்கையெல்லாம், அது ஒன்று மதம், அது ஒன்று பாவம், அது ஒன்று கெட்ட பழக்கம், அதில் நம்ம எல்லாம் இழந்தது எல்லாமே மனம் நல்ல தெளிவாகும் போது நம்மளை விட்டு எல்லாமே போயிட்டே இருக்கும். நாம யாரா மாறுறோம்? தேவ சாயலாக மாறிடுவோம். தேவன் நம்மளை படைத்த தேவ சாயலில் படைத்தார், தன் சாயலில் மனிதனை படைத்தார். ஆதி மனிதன் செய்த பாவத்தினாலே அவன் என்ன செய்தான்? தன்னுடைய தேவ சாயலை இழந்து பாவியாய் மாறினான். ஆனால் நிறைய இந்த உலகத்தில் பாவங்கள் வந்தது. மிருகம் தேவன் படைத்து பேர் வைத்தார், அதில் புல் கொடுத்தார், உணவு கொடுத்தார். அன்னிலிருந்து இன்னிது வரைக்கு அதோடைய வாழ்க்கை அப்படியே தான். காகம் அப்படிதான் இருக்கு, குயில் அப்படிதான் இருக்கு, மயில் அப்படிதான் இருக்கு, மான் அப்படிதான் இருக்கு, யானை அப்படிதான் இருக்கு, குதிரை அப்படிதான், எல்லாம் அப்படிதான் இருக்கு. மனுஷன் மட்டும் வித்தியாசமா மாறிட்டே இருக்கிறான். அது மாறக்கூடாது. எப்பவுமே தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளையா இருக்கவங்களுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி முடிக்கிறேன். இயேசு வரப்போகிறார். அந்த வருகைக்கான அடையாளம் தான் பூமியெல்லாம் நடக்கும். பூமி அதிர்ச்சி, நிலச்சரிவு, யுத்தங்கள், குண்டு வெடிக்கிறது, கொலை, பழிக்கு பழி வாங்குதல். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீதிபதியை கோர்ட்டுக்குள்ள போய் துப்பாக்கியால் நீதிபதி தூட்டி கொண்டிருக்கான். நான் அது வருத்தப்படலை, நீதிபதியும் சரியில்லை. நீதிபதிகள் சரியான இடத்துல இருந்தானே நீதி முதலமைச்சர் பிரதமர் மேல நடவடிக்கை எடுத்து உள்ள போடலாம். ஆட்சி சரியா செய்யலைன்னு நீதியை கையில வச்சிருக்கிறான், செய்யல. அப்ப என்ன ஆகுதுன்னு தெரியுமா? இன்னும் அதுக்கு பெரிய பாதிப்பு வந்தாச்சு. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இயேசு எப்படி பூமியில மனிதனா வந்து நம்ம பாவத்தை சுமந்து ரத்தம் சிந்தி சொந்த ஜனமா ஏத்துக்கிட்டாரோ, மீண்டும் அவர்களை இந்த உலகத்தை அழிக்க போறார். வானம், பூமி, சூரியன், சந்திரன். அதுக்கு முன்னாடி மத்திய ஆகாயத்துல ஒரு இடத்தை ஸ்தாபிச்சிருக்காரு. அந்த இடத்துல அவர் போய் மரித்து உயிரோடு பரதீசு போனார். அது இளைப்பாறு இடம். அங்க மரித்த எல்லாருடைய ஆத்மா, சரீரம் போவாது. கவனிய, சரீரம் போவாது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு தான் போவோம். உங்களுக்குள்ள 3 காரியம் இருக்கு. நீங்க ஒன்னா மூணா சொல்லுங்க, யோசனை. நீங்க 3 பேரா ஒருத்தரா? 3 பேர் அப்படி இருக்கீங்க. இது உங்க பாணி. இப்ப நான் என்ன சொல்ல, ஆண்டோடைய படம் சொல்றேன். எப்படின்னா, ஆவி, ஆத்மா, சரீரம். வச்சா இதான் நீங்க படிச்சது வேற, நாங்க படிச்சது வேற. இப்ப நாங்க உங்களை வந்து படிக்க சரியா, இல்ல நீங்க எங்களை வந்து படிக்க சரியா? அப்ப ஒரு மனிதன் சொன்னா ஆண் பெண் தன்மை வேற, ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 சேர்ந்த மனிதன். ஆவி ஆத்மா பிரிந்தவுடன் சாகாது, சாகாம படைக்கப்பட்டது. பிரிந்தவுடனே சரீரம் செத்து போயிடும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கே போறான். ஆனா ஆத்மா எங்க போயிடும் தெரியுமா? பரலோகத்துக்கு. தேவனுடைய பிள்ளை பாவிகளா இருந்தால் பாதாளம் இருக்கு, பூமியில தாழ்ந்த பாதாளம். அங்க நரகம் இல்லை, நரகத்தை போல ஒரு வேதனையான இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போவாங்க. இதெல்லாம் அழிச்சு புதுசாகி தேவன் நியாயத்தீர்ப்பு இருக்கு. நியாயத்தீர்ப்பு வரும்போது தான் இந்த கடல் எல்லாம் எப்படி மாறிடும்னா நரகமா இருக்கு. அக்கினி கடல், அக்கினி கந்தம் எரிகிற கடல். அங்கே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசுவை நம்பாதவர்கள், பாவ மன்னிப்பு பெறாதவர்கள், ஆண்டவருக்காக வாழாதவங்க எல்லாம் அந்த கடலுக்கு போயிடுவான். அக்கினி
இயேசுக வாழ்ந்த மட்டும் பரலோகத்துல சிங்காசனத்தை சுற்றி அவரோடு இருந்தார், ஆராதித்து கொண்டிருப்போம். அந்த மகிமையான வாழ்க்கை. அதற்கு முன்னாடி எப்படி இயேசு மனிதனா வந்தாரோ, கவனிங்க கவனிங்க, மனிதனா வந்தாரோ அது மாதிரி ஒரு வருகை மத்திய ஆகாயத்தில் இருக்கு. மத்திய ஆகாயம் அதுல வந்து எடுத்துட்டு போயிடுவார். 7 வருஷம் ஆகாயத்தில் இருப்போம். அப்ப இங்க இருக்கிற மக்கள் அவருக்கு வாழ்ந்தவங்க மட்டும் போவாங்க. அவர் மணவாளன், நாம மணவாட்டி. இது 7 வருஷம் நம்ம அங்கே இருப்போம். இந்த 7 வருஷம் இங்க ஒரு ஆட்சி வரும், அந்தி கிறிஸ்து, கடைசி கால ஆட்சி. அது 3.5 வருடம் அந்தி கிறிஸ்து கொடுமை பண்ணுவான். அடுத்த 3.5 இயேசுவை மறுதளித்ததுனால, இயேசு ஏற்று வாழாம எல்லா ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து 3.5 ஆண்டு மகா உத்தரவு காலம். 7 வருடம் முடிந்த உடனே திரும்ப இயேசு இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. பார்த்தீங்களா, பரிசுத்தவான்கள், தூதர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்துல 1000 வருஷம் ஆட்சி இருக்கு. இந்த உலகத்துல 1000 வருஷ ஆட்சி இருக்கு. அதுல ராஜாக்கள், ஆசாரியன் 2 கூட்டமா வருவாங்க. நான் ஆண்டோட கேட்டிருக்கேன், அது அவரு விருப்பம். நான் இந்த உலகத்துல இனி ஆசாரியான வர விரும்பல. நாங்க ஆசாரிய ஊழியம் செய்து நொந்து போயிருக்கேன். மக்கள்கிட்ட ஊழியம் செய்ய முடியல. நம்ம ஏன்னு சொன்னா அது பின்னு சொல்லும், நம்ம சீன்னு சொன்னா அது கேன்னு சொல்லும். இதெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறோம். நான் இனி வரும்போது ராஜா வரணும். மீதி இருக்காம பாருங்க, அட்டகாசம் பண்ணி இருக்காம பாருங்க அந்த பூமியில, அவனை பெண்ட எடுக்கணும்னு வச்சிருக்கு. அந்த பொறுப்பை மட்டும் கொடுங்க. மக்கள் அடிமையாக்கணவை. இப்ப உங்களெல்லாம் சட்டம் போட்டு சட்டம் போட்டு திருத்தி இருக்கணும். திருத்தல கெடுத்தாங்க. அதெல்லாம் இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு சப்ஜெக்ட், நேரம் போயிடும். அதனால நான் என்ன இருக்கேன், இப்படி விரும்புறேன். இந்த 1000 வருஷ ஆட்சி வேணுமா உங்களுக்கு? இந்த உலகத்துல 70 வருஷம் 80 வருஷம் பாவம் செய்யற வாழ்க்கை வேணுமா? இந்த உலகத்துல 1000 வருஷம் அதுல நீங்க ராஜா வந்துருவீங்க. புரியுதா? அப்ப இது யார் தருவா? இதை யார் தருவா? யார் தருவா? இயேசு ராஜாதி ராஜா. புரியுதா? ஆமா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், யூதா கோத்திரத்தின் சிங்கம். அவர் தான் இந்த அதிகாரத்தை கையில் வச்சிருக்காரு. அதை அவர் 1000 வருஷத்துல தருவார். சரி, முடிக்க போறேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணும். இனியதான் பாக்கியம். என்ன? பரலோகம், 1000 வருஷ சாட்சி, நித்திய ராஜ்யம். வேற ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு உங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு, உடுக்க துணி, படுக்க ஒரு இடம். படுக்கணும்னு நிம்மதி, நிறைய தூக்கம் வரல, அதுக்கு தேவ கிருபை. இது பூமியில கிடைக்கும். சரியா? அப்போ இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒழுங்கா சாட்சி வரும், ஆராதிக்கணும். ஒன்றே குலம், ஒருவரே தேவன். ஒன்றே குலம், இது நீங்க தெரிதப்படுவான். சொல்லுங்க, புரியுதா? அந்த ஒரே குலம் தான் தேவனுடைய குலம். ஒரே தேவன் தான் இயேசு. சரியா? கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். திடீர்னு வந்து நின்று என்ன சொல்ல போறேன்னு நினைச்சேன், கிளப்பி விட்டாங்க. ஆனா பொதுவா இப்படி பேசி பழக்கம் உண்டு. தக்க நேர வார்த்தை கொடுத்தார். அது உங்களுக்கு கொடுத்திருக்காரு, பயன்படுத்திடுங்க. நீங்க மட்டுமல்ல, மேலே கட்டிய இடம் 700 பேர் உட்கார இடம். பயப்படாங்க. இப்போ இங்க 250 பேர் வர்றாங்க. நீங்க எல்லாம் வந்து கிளம்பிட்டீங்க, வேலை முடிஞ்சிடும். மேலே போயிட்டா ஃபுல் ஆராதிக்கலாம். சரியா? நீங்க உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, நீங்க ஒன்றும் தராண்டா. நீங்க வந்தா போதும். உங்க இருதயத்தை இயேசு கொடுத்தா போதும். உங்க இருதயத்தை இயேசு கொடுத்தா போதும். கர்த்தனை மீதி நேரம் நடத்துவாங்க. தேங்க்யூங்க ஐயா. ஒரு நல்ல செய்தி. ஒரே ஹலோ இருக்கீங்களா? ஹலோ, ரைட், வணக்கம். ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல ஆலோசனை. இயேசு என்றால் யார், நீங்கள் யார் என்பதை தெளிவாய் ஐயா சொல்லி கொடுத்தார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது உங்கள் மத்தியிலே விருதுநகர் பட்டணத்திலிருந்து இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தினுடைய ஸ்தாபகரும் அன்னகர் ஊழியத்தினுடைய தரிசனத்தினுடைய தகப்பனுமாய் இருக்கிறதான வேத பண்டிதர் SSK சாமுவேல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். கடவுள் அவருக்கு கொடுத்ததான, கவனிங்க, ஒரே நிமிஷம் கவனிங்க. அம்மா எங்க போறீங்க? சரி. கடவுள் அவருக்கு கொடுத்ததான தரிசனத்தின்படியாக உங்கள் மத்தியிலே இப்படிப்பட்டதான நல்ல
சேவையை செய்ய வேண்டும் என்று கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். அதை ஆண்டவரும் சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடுத்த தரிசனத்திலே இது 2வது மாவட்டமாக, முதல் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திலே ரெட் ஹில்ஸ் பகுதியிலே பண்ணினோம். 2வதாக இங்கே இந்த பகுதியிலே பண்ருட்டி பகுதியிலே பண்ணுகிறோம். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தரிசனத்திலே தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உங்களுடைய சிந்தனைகளை திருப்பும்படியாக உங்களுக்கு சம்மதம்னா ஒரு முழங்கால் போடலாமா? படைத்த கடவுளுக்கு முன்னாடி ஒரு முழங்கால் போடுங்களேன். எல்லாரும் ஒரு முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் போடலாம்ல? எல்லாரும் போடுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவர்கள். கர்த்தர் உங்களை ஆசி. ஓ க்ளோரி ரபடா ஹந்தல ரதரா ஷந்தல ரகதல ரடாந்தல ரதா. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கிங்க. கரங்களை உயர்த்திக்கிங்க. சோத்திரன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சோதரம் ஷபலா ரலரதா ரீபடா ஹந்தல ரகதல ரடாந்தல ரதரடா ரீபடா ஹந்தல ரதா. பரிசுத்த ஆவியானவரே, நீரே ஆளுகை செய்வீராக. உம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்துவீராக. இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா வார்த்தைகளும் பரத்திலிருந்து தரப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி ஐயாவை வரவேற்கலாம். பிரைஸ் எல்லாம். எல்லாரும் உட்காருங்கம்மா. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Please silent. கவனிங்கம்மா. கவனிங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர், கொஞ்சம் கவனிங்க. விளையாட வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. நல்ல அருமையான இந்த மத்தியான நேரத்தில் இந்த பண்ருட்டி பகுதியில் என்ன ஆச்சுமா? கவனிங்க. எல்லாரும் என்ன பாருங்க. இங்க கவனிங்கம்மா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மேம்பட்டதாக சோதரம் அருமையான போதகர் தேவனேசன் பாஸ்டர் அவர்கள் எல்லா சத்தியத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டார். நான் புதிதாய் சொல்லுவதற்கு அதிகமாய் ஒன்றுமில்லை. வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து சில வார்த்தைகளை சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 5 or 10 ஒரு 5 இல்லாட்டி சரியா 10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடுறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். நெகேமியா 9:31 வாசியுங்கள். கவனியுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, நீர் அவர்களை நிர்மூலம் ஆக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். அன்னகி மற்றும் அன்னகர் என்று அழைக்கப்படுகிற, அதாவது திருநங்கைகள் அல்லது 3ஆம் பாலினத்தவர் என்று அழைக்கப்படுகிற உங்களை எத்தனையோ ஜாதியினர், எவ்வளோ பெரிய ஆட்கள் உங்களை அழிச்சிடணும்னு பல காலத்துல முயற்சித்தார்கள். அதுல இன்னொரு கூட்டம், இவங்களுக்கு நம்ம எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு எந்த விதத்திலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடாது, இவங்களை கைவிற்றணும்னு சொல்லி நிறைய பேர் யோசித்தார்கள். ஆனா ஆண்டவராக இயேசுவை குறித்து வேதத்தில் சொல்லுகிறது, அவர் உங்களை வெறுக்கவும் இல்லை, அவர் உங்களை கைவிடவும் இல்லை. அல்லேலூயா. என் அன்பு சகோதரிகள் ஆகிய உங்களுக்கு நான் சொல்ற ஒரு வார்த்தை, என் ஆண்டவர் முதலாவது எந்த விதத்திலும் உங்களை வெறுக்கிற ஆண்டவர் கிடையாது. 2வது, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் உங்களை கைவிடுவதும் கிடையாது.
ஏன் வெறுக்கிறது இல்லை, ஏன் கைவிடுறது இல்லைன்றதுக்கு அடிப்படை உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு இந்த திருநங்கைகளுக்கு நாங்க மாதந்தோறும் போய் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உதவி செய்கிறோம். ஹேண்ட்பேக் கொடுக்கிறோம், அப்புறம் பெட்ஷீட் கொடுக்கிறோம், நல்ல ஃபுட்டு கொடுக்கிறோம், அப்புறம் அவங்களுக்கு வேறிய சில மெட்டீரியல்ஸ் அவங்கள்ட்ட கேட்டு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்கிறோம், அப்புறம் ப்ரேயர் ஆயில் கொடுக்கிறோம், அப்புறம் புதிய ஏற்பாடு கொடுக்கிறோம், காஸ்பல் புக்கு கொடுக்கிறோம். நிறைய நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்க போய் பண்றோம். இது இந்த ஊழியத்துக்கு 2வது மாவட்டம். நாங்க கரங்கொடுக்கும் ஊழியம் என்கிற ஒரு ஊழியத்தை செய்யறோம். அந்த கரங்கொடுக்கும் ஊழியனா என்ன தெரியுமா? வாழ்க்கையிலே வாழ்றதுக்கே வழி இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, குடும்பம் நடத்த தகுதி அந்த பொருளாதாரமே இல்லாதவங்களை கையை பிடிச்சு தூக்கி விடுறது. அந்த ஊழியத்தை தான் கரங்கொடுக்கும் ஊழியம் என்று சொல்லி ஒவ்வொரு மாவட்டமா தேடி போய் 50 முதல் 100 பேரை நாங்க தேர்ந்தெடுத்து சில இடங்கள்ல அவங்களுக்கு அரிசி கொடுக்கிறோம், சில இடங்கள்ல வீட்டில மேற்கூரை போடுவதற்கு ஷீட் வாங்கி கொடுக்கிறோம், சில இடத்துல 1 மாசம் மளிகை ஜாமான் கொடுக்கிறோம், சில இடத்துல நல்ல ஆகாரம், இன்னும் சில இடத்துல பெண்களுக்கு நல்ல நைட்டி, சுடிதார், சேலைகள் கொடுக்கிறோம், இன்னும் ஆண்களுக்கு டிஷர்ட் கொடுக்கிறோம், வேஸ்ட் கொடுக்கிறோம், ஷர்ட் கொடுக்கிறோம், லுங்கி கொடுக்கிறோம், துண்டு கொடுக்கிறோம். இது இன்னொரு பகுதியிலே கரங்கொடுக்கும் ஊழியமாய் நடக்கிறது. இதை ஆண்டுடைய கிருபையினாலே இந்த மாதத்தோடு தமிழ்நாட்டின் 18 மாவட்டத்தில் நிறைவேற்றிவிட்டார். இதுல ஒரு உண்மையான வேண்டாம் சைலண்ட், கை தட்ட வேண்டாம். இதுல உண்மையான ஒரு சாட்சி என்னன்னா, நாங்க 18 மாவட்டத்துல போய் பலாயிரக்கணக்கானவர் சந்தித்தோம். ஆனா கவனிங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை மீண்டும் நாங்கள் தொடர்பு கொண்டதும் கிடையாது, அவர்களை போய் சந்தித்ததும் கிடையாது, அவர்களை அழைத்ததும் கிடையாது. எங்களுடைய வேலை நேரடியா போய் அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்றது. இப்ப 2வது, ஏன் இதை நாங்க செய்யணும்? கரங்கொடுக்கும் ஊழியன்ற பேர்ல வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாதவர்களுக்கு இவ்வளோ மெட்டீரியல்ஸ், திங்ஸ், ஃபுட் எல்லாம் கொடுக்குது. வாட் இஸ் த ரீசன்? 2வது, இந்த அன்னகர் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகளாக உங்களுக்கு செய்யறதுனால எங்களுக்கு என்ன பலன், ஏன் செய்யறோம் அப்படின்றதுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு ஒரு போதகரா, ஒரு தீர்க்கதரிசியா, வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு மெய்ப்பனா ஆண்டவரை நீங்க வச்சிருக்காரு. ஆனா ஒரு காலத்துல இதுக்கு முன்னாடி நான் போதகரும் கிடையாது, நான் கிறிஸ்துவனும் கிடையாது, செல்வாக்கு உள்ளவனும் கிடையாது. எனக்கு 11 வீடு இருந்துச்சு, ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஒரு வெத்தலைப்பாக்கு கடை இருந்துச்சு, ஒரு தையல் கடை இருந்துச்சு. எனக்கு கூட பிறந்தவங்க 6 பேர், என்னைய சேர்த்து 7 பேர். ஒரு நாள் எங்க சித்தப்பா என் சொத்து மேல, எங்க அப்பாவுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு எங்களுடைய சோதரம் தகப்பனாரை செய்வினை வைத்து கொன்று போட்டு விட்டார். என் தாயாரை ஓடி வந்து காலை தூக்கி எட்டி மிதித்ததுனால அவங்க வயிற்றில் இருந்த கர்ப்பப்பை கீழே இறங்கினதுனால கையும் காலும் வீங்கி யானைக்கால் போலாகி உடம்பு பருத்திருச்சு. இந்த சித்திரவதை நடக்கும்போது கொடுமை தாங்க முடியாம பயந்துட்டு எங்க அண்ணன் வீட்டை விட்டே ஓடிட்டார். மூத்த சகோதரி, அவள் அந்த காலத்திலேயே, நான் பிறந்தது 69, நான் தான் என் குடும்பத்துல 7வது. அப்ப எனக்கு எல்லாத்துக்கும் எல்டர் சிஸ்டர், மூத்த சகோதரி. அவள் எப்ப பிறந்திருப்பா பாருங்க, அந்த காலத்திலே அவ MA பண்ணவ. அவளுக்கு ஒண்ணுமே படிக்காத ஒரு சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கிழிக்கிற மனுஷனை கூப்பிட்டு வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு சகோதரி சந்திரா என்கிறவள், அவள் ஒரு நாள் எங்களுக்கு 11 வீடு என்று சொன்னேன், அதுல 8வது வீட்டுல இருக்கும்போது ராத்திரி 8:30 மணிக்கு எங்க சித்தப்பா கூப்பிட்டு, டேய் சந்திரா அப்படின்னு கத்த. இவள் அந்த பெண்களுக்கான மாதவிடாய் நேரம், அது அந்த காலத்துல பெண்கள்லாம் வெளியே வர முடியாது, அந்த மாதவிடாய் நேரத்துல மூளையில உட்கார்ந்துருந்தா. இவளால் போக முடியல, பதில் சொல்ல முடியல. கோபம் வந்த சித்தப்பா ஒரு சாராய் விற்பார்,
சாராயம் காய்ச்சுவார், சாராயம் குடிப்பார். அந்த கோபத்துல கையில இந்த கையில 2 பாட்டில், அந்த கையில 2 பாட்டில் எடுத்துட்டு ஆக்ரோஷத்தோட வீட்டுக்கு வந்தாரு. எங்கவே நான் இவ்வளவு கூப்பிடுறேன், வீட்டுல தண்ணி எடுக்க வரல, அந்த நாய் எங்கன்னு சொல்லிட்டு சாராய பாட்டில தூக்கிட்டு வந்தவ மூளையில உட்கார்ந்துருக்க சகோதரி தலையில ஓங்கி ஓங்கி அடித்தார். அடிச்ச வேகத்துல பாட்டில் நொறுங்கினது, சாராயம் தெரித்தது, அந்த கண்ணாடி செதில்கள் உடலிலே காயத்தை ஏற்படும். ஏற்கனவே அவள் வயிற்று வலியினாலும் அந்த கடுப்பினாலும் இருக்கிறாள். அந்த நேரத்தில் இந்த ஒரு கொடூரம். இதெல்லாம் பார்த்து எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையன். எனக்கு அப்ப வயசு அதிகபட்சம் போன ஒரு 6-7 வயதுக்குள்ளதான் இருக்கும். நான் கத்துறேன், கட்டி பிடிச்சுக்கிற அம்மாவை, என்னமோ பண்றேன், ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் போயாச்சு. ராத்திரி 11:30 மணி. அங்கங்க இருந்த இடம் உட்கார்ந்தபடியே தூங்கிட்டோம். நடுராத்திரி ஆனது. என் சகோதரி அந்த சந்திரா வீட்டை விட்டு எந்திரிச்சா. யாருக்கு தெரியாம வீட்டை விட்டு திருவாரூர் பக்கத்துல இருக்க முத்துப்பேட்டையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் அந்த காலத்துல இந்த வாலிப பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 20-21 வயதுடையவள் நடந்தே வந்தாள். வாழ்க்கை வெறுத்து வந்த அவள் தஞ்சாவூர்ல மறுநாள் பகல்ல ஒரு ஹைவே ரோட்ல போயிட்டு பார்த்தா அப்பா இறந்தாச்சு, அம்மா நிலைமை அவங்க கையை காலில் ஊதி போயாச்சு, அண்ணன் ஓடி போயாச்சு. இப்ப தம்பி ரொம்ப சின்ன பையன், இன்னொரு அக்கா இருக்கு, அவளால் ஒன்றும் செய்ய முடியல. இவன் வேற மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் லாரி வர, இந்த பக்கம் பஸ் வர, இவ என்ன நினைத்தாலோ இருதயம் வேதைப்பட்டு நடுவுல ஓடின வேகத்துல பஸ்ஸும் அந்த லாரியும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள 2க்கும் நடுவில் மாட்டி என் சகோதரி நசுங்கி செத்து போனார். இந்த நிலைமையில என் தாயாருடைய வாயிலிருந்து ரத்தம் வருகிறது, வானீர் வருகிறது. அவங்கள எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. கடைசியில் அங்க ஊரல்காரெல்லாம் சேர்ந்து இங்க இருந்தா உன்னையும் பையனையும் கொன்றுவாங்க, ஓடி போய் சொல்லிட்டு அந்த தெருமக்கள் கூடி அந்த காலத்துல இருந்து 3 பைசா 2 பைசா 5 பைசா பித்தளை காசு 10 பைசா கலெக்ட் பண்ணி கொடுக்க என் தாயார் என் கையை பிடிச்சி 8 வயசு அங்கிருந்து கூப்பிட்டு வந்தான். சென்னைக்கு வந்தார்கள். சென்னையில வந்தா என் தாயோடு கூட பிறந்த சகோதரர்கள் 6 மாமாக்கள் உண்டு. ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளல. கடைசியில் சென்னையில ஹெட் போஸ்ட் ஆபீஸ் இருக்கிற மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது எங்க அம்மா அந்த சரீர கோளாறு, அதோடு பல நாட்கள் சாப்பிடாதது, மனசெல்லாம் பாரம், என்னை பார்த்து ஒரு அங்கலாய்ப்பு. அந்த வேதனையில சுருண்டு கீழே விழுந்தா வாயிலிருந்து ரத்தமும் வானீர் வந்துட்டு இருக்கு. மட்டமெல்லாம் கிடக்குறாங்க. பகல் 12 உச்சி வெயில். நான் பக்கத்துல இருந்துட்டு ஐயோ அம்மா அம்மா அம்மான்னு மேல படுத்து கதறேன். நிறைய வண்டி போது யாரும் கண்டு கொள்ளல. ஒரு ரிக்ஷாக்காரன், அந்த காலத்து ரிக்ஷாக்கள் தான் அதிகம், அந்த ஒரு ரிக்ஷாக்காரன் வந்து என்னன்னு பார்த்துட்டு என்னை தூக்கி ஓரத்தில் நிக்க உட்கார வச்சு எங்க அம்மாவை கஷ்டப்பட்டு தூக்கி இழுத்து எடுத்து அந்த ரிக்ஷாவின் கால் வைக்கிற இடத்துல வச்சுட்டு என்னை தூக்கி சீட்ல உட்கார வச்சு நேரா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க கொண்டு போய் எங்க அம்மாவை சேர்த்தாங்க. அப்போ எனக்கு 8 வயசு. அப்பா போயாச்சு, அண்ணன் போயாச்சு, அக்கா போயாச்சு, 11 வீடு போயிடுச்சு, ஹோட்டல் போயிடுச்சு, வெத்தலைப்பாக்கு கடை போயிடுச்சு, தைய கடை போயிடுச்சு. யார் பேசுறதுமா? வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரர்கள் போயிட்டாங்க. இப்ப நான் 8 வயசு. பைபிளை கையில சொல்றேன். எங்க அம்மா கட்டில்ல படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு பேச முடியாது, எந்திரிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நான் கட்டில் கடி கீழே உட்கார்ந்துருப்பேன். மத்தியான நேரத்துல எல்லாரும் தூங்கிடுவாங்க, இல்லாட்டி ராத்திரில எல்லாம் தூங்கிடுவாங்க. நான் ராத்திரில கட்டில் கீழே உட்கார்ந்து அழுவேன், அம்மா அம்மா அம்மான்னு. ஏன்னாக்கா எல்லாரும் போயிட்டாங்க, அம்மாவும் செத்து போயிட்டாங்கன்னா நான் அனாதை. அப்போ எப்படியாவது அம்மாவை காப்பாத்தணும். ஒரே அழுகை. 1 வருஷம் 1 நாள் 2 நாள் இல்லைங்க, பைபிளை கேள சொல்றேன். சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல 4 வருஷம் எங்க அம்மாவை படுக்க வச்சிருந்தேன். நான் தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் முழு ட்ரெஸ்ஸையும் கலட்டுவேன். நான் தான் அவங்களோட யூரின்லாம் கிளீன் பண்ணுவேன்.
மோஷன்லாம் கிளீன் பண்ணுவேன், அவங்களுக்கு தலையை வாரி விடுவேன், எண்ணெயை தேய்ச்சி விடுவேன், முழு உடம்புக்கும் பவுடர் போட்டு அவங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா முதுகெல்லாம் பஸ் வச்சு சீல் வச்சு அப்படி பொங்கி கிடக்கும். அதெல்லாம் தொடச்சி எடுத்தா அவங்க சேலை, அந்த பாவாடையெல்லாம் எடுத்தா பெண்கள் உடுத்துற சேலை பாவாடை மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றும் காஞ்சி போன எலும்பு துண்டு மாதிரி முடத்து கிடக்கும். தொட்டா நாற்றம் எடுக்கும். இந்த ரொம்ப ட்ரெஸ்ஸு கிடையாது. அதை கொண்டு போய் அப்படி முக்கி ஊற வச்சுட்டு அதை துவைச்சி காய வச்சு எடுத்துட்டு திரும்ப நான் தான் உடுத்தி விடுவேன். இப்படிலாம் இருந்து கடைசியில் 1978 நினைக்கிறேன், அப்போ சென்னையில ஒரு 2 பேர் சுவிசேஷம் இயேசுவை சொல்ல வந்தபோது எங்க அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க ஜோமனிட்டு போனதுதான் அவங்க என் தாயார் நல்ல சுகமானார்கள். பக்கத்து பெட்ல இருக்க ஒருத்தருக்கு ஏதோ கொஞ்சம் ஃபுட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக போனேன்னா திடீர்னு வந்து எங்க அம்மாவை தேடி பார்க்கிறேன். கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தா 4 வருஷமா படுத்த படுக்கையா இந்த எங்க அம்மாவை காணோம். ஏன்? உடனே கத்துற, அம்மா இங்க, அம்மா இல்ல, அம்மா இங்க, எம்மன்னு கத்துறேன். கத்துனாக்கா எனக்கு பயம். ஏன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு 4 முதல் 7 பேர் செத்து தூக்கிட்டு போறதை நான் வருஷம் முழுக்க பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அம்மாவும் செத்து போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அழுவும் போதுதான் ஒரு பாட்டி சொல்லிச்சு, தம்பி அங்க போய் பாருன்னு சொல்ல திரும்பி ஓடி போறேன். பார்த்தா எங்க அம்மா பாத்ரூம் போறதுக்காக செவுற்றை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி போனேன், கட்டி பிடிச்சேன். அம்மா ஏன் எந்திரிச்சிங்க? எப்படி எழுந்திரிச்சிங்க? யார் எழுப்புனா? அவங்க ரொம்ப மெதுவா அந்த கையை அசைச்சு கீழே கொண்டு வந்து என் தலை முடிய தொட்டு சொன்னாங்க, நேத்து ராத்திரி ஏசப்பா வந்தாரு, அவரை என்னை தொட்டாரு, இப்ப நான் சுகமாயிட்டேன். கவனிங்க, அன்றைக்கு என் தாய் சுகமானாங்க. யார் வந்து இயேசுவை சொல்லி என்னையும் எங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டு போனாங்களோ அவங்க எங்களை கூட்டு போய் ஒரு வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுல ஆரம்பித்தது கொடுமை. அது ஒரு பெரிய பங்களா வீடு. அந்த வீட்டு ஆட்கள் வந்து 18 பேர், எல்லாமே ஹை ஸ்டடி, நல்ல கோர்சஸ் முடிச்சவங்க, நல்ல எஜுகேட்டட், நல்ல பேமெண்ட் இருக்கும், பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி. ஆனா 18 பேர் குடும்பம். அதுல என்னை ஒரு வேலைக்காரனாகவும் என் தாயாரை வேலைக்காரியா வைக்க கடைசியில் அங்க வேலைக்காரர்களா அங்க சேர்ந்தோம். சம்பளம் இல்லாத வேலைக்காரர்களா எல்லா வேலையும் செஞ்சு முடிப்போம். வேலை செய்யற வரைக்கும் வீட்டுல இருப்போம். எல்லாத்தையும் துடைக்கிறது, கிளீன் பண்றது, அப்படி தண்ணி வச்சு போடுறது எல்லாம் பண்ணுவோம். கடைசி சாப்பாட்டு நேரம் வரும். அந்த காலத்து முறைப்படி எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பாட்டு நேரம் வரும்போது நானும் என் தாயாரும் வீட்டை விட்டு வெளியே போயிடும். ஏன்னா எங்களுக்குரிய சாப்பாடு வீட்டுக்குள்ள கிடையாது. அவங்க 2 டாபர்மேன் நாய் வளர்த்தாங்க. அந்த நாய்க்கு அந்த கவர்மெண்ட் முரட்டுக்கால அரிசின்னு அந்த காலத்து சொல்லுவாங்க. அந்த முரட்டுக்கால அரிசியை தான் வேக வச்சு அந்த நாய்க்கு பண்ணுவாங்க. எங்களுக்கு 2 பேருக்கும் 2 அலுமினிய தட்டு வெளியில சுருவி இருக்கும். மற்ற நேரமெல்லாம் உள்ள எல்லா பண்டம் பாத்திரத்தை எடுக்கிறது நாங்க. ஆனா சாப்பாட்டு வேலை வரும்போது வெளியில இருக்கிற அலுமினிய தட்டை எடுத்துக்கிட்டு கையேந்தி நிற்போம். 2 வித சாப்பாடு கொடுப்பாங்க. ஒண்ணு, அவங்க சாப்பிட்டு முடிச்ச மிச்சம் அந்த எச்சில் எல்லாம் கொண்டாந்து போடுவாங்க. அதை கட்டாயமா சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு பொங்குன அந்த சாப்பாட்டை கொண்டாந்து போடுவாங்க. இப்படிதான் என் வாழ்க்கை. இதை தாங்காம தான் ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு ஓடினேன். அம்மாவையும் மறந்துட்டு என்னால் தாங்க முடியல. 8 வயசுல 12 வயசு 13 வயசு ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சு. தாங்காம ஓடி போனவன் மைசூர், பெங்களூர், திருத்தணி, புத்தூர், வேலூர், ஆந்திரா, சுதுரம், டெல்லி என்று ஊரெல்லாம் சுற்றினேன். தெருவாய் பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன். உடுத்த உடை கிடையாது, போட்டுக்க ஒரு ட்ரௌசர் கிடையாது, சாப்பிட சாப்பாடு கிடையாது. நான் ராஜ குடும்பத்துல பிறந்தவன். தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டின அந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவன். என்னுடைய தமிழ் கிடையாது, நான் ஒரு மராட்டியன். எங்கள் இனமே மராட்டி. ராஜ குடும்பத்துல பிறந்த நான் தெருவிலே பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஹோட்டல்ல போய் திருத்தணின்ற பட்டண ஊர்ல போய் ஹோட்டல்ல டேபிள் துடைக்க ஆரம்பிச்சு. ஒரு நாளைக்கு
ஒரு கடையில, டெய்லர் கடையில காஜாக்கு பட்டன் தைக்க ஆரம்பிச்சு 25 பைசா சம்பளம். பைபிளை கையில சொல்றேன். அந்த காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்தா 25 பைசா கொடுப்பாங்க. அந்த 25 பைசா எடுத்து அதே டெய்லர் கடையில கட் பண்ணி போட்ட கிளாத் எடுத்து முடிச்சு போட்டு பெருசா பந்தா வச்சுக்குவேன். ஏன்னா அந்த காசு தொலைஞ்சிடக்கூடாது. அதை எடுத்து முடிச்சு போட்டு வச்சுட்டு, அப்போ கும்பகோணத்துல இருந்தேன், மகாமக குளத்துல போய் குளிப்பேன். குளிச்சுட்டு அந்த 25 காசை கொண்டு போய் ஒரு மலையாளத்தான் கடை இருக்கும், அதுல கொடுத்த ஒரு சக்கரை பொங்கல் கொடுப்பான். அந்த ஒரு சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில எப்படா சக்கரை பொங்கல் கிடைக்கும்னு இருப்பேன். அப்படிதான் இருந்தேன், அப்படிதான் வாழ்ந்தேன், அப்படிதான் வளர்ந்தேன். இந்த இவ்வளவு கொடூரம், பயங்கர பசி, பட்டினி, வேதனை, தருத்திரியம், கைவிடப்படுதல், அன்பு இல்லை, பாசம் இல்லை, தூக்குறதுக்கு ஆள் இல்லை, விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, பாசம் காட்ட யாரும் இல்லை. இந்த நேரத்துலதான் ஒரு நாள் யோசித்தேன், அப்பாவும் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு, அண்ணனும் போயாச்சு, அக்காவும் போயாச்சு, சொத்து சுகம் ஆஸ்தி எல்லாம் போயிருச்சு. இன்னும் நமக்குள் போகாதது ஒன்னே ஒண்ணுதான், உயிர் தான். இந்த உயிர் போனா போதும் என்று சொல்லும்போது, திருத்தணியில முருகனுக்கு 6 படை வீட்டில் ஒரு வீடு, அந்த திருத்தணி வீடு. அங்க போய் மலை மேல சாமியை கும்பிட போனேன். கும்பிட்டு கீழே வரும்போது ஒரு யானையை பார்த்தேன். அந்த யானை பார்க்க என்னை பக்கத்துல கூப்பிட்டான். ஒரு 2 பைசா கொடுத்து போடுன்னா நான் தைரியமா போய் யானைக்கு காசு போட்டேன். அந்த யானை என்னை ஆசிரிச்சு. நான் போட்டதை பார்த்து மற்றவங்களும் போட்டாங்க. உடனே யானைக்காரன் பார்த்தேன், இவன் கைவண்ணக்காரன், கைராசிக்காரன் சொல்லி என்னை கூட்டி யானையை மேய்க்க வச்சுக்கிட்டான். கொஞ்ச நாள் யானையை மேய்ச்சி அங்க இருக்கும் போதுதான் வாழ்க்கையில் வெறுத்து விரக்தியாகி நான் சாகணும்னு முடிவெடுக்கும் போது, அந்த திருவள்ளூர் மாவட்டம் சூத்திரம் அந்த திருத்தணியில மத்தியானம் ஒரு 12-1 மணி இருக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். ஏன்னா பஸ்ஸுக்கு பண்ண விழுந்து சாகணும்னு போனா, மூலையில் ஒரு டவுன் பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸுக்கு அடியில போய் படுத்துக்கிட்டேன். டயருக்கு நேரம் தலை வச்சு படுத்தேன். 15-20 நிமிஷம் ஆச்சு, பஸ் எடுக்கல. உடம்பு சுடுது, தரை சூடு தாங்கல. எழுந்து வெளியே வந்தேன். பைபாஸுக்கு போட அழுதுகிட்டே போறேன், எல்லாத்தையும் நினைச்சிட்டே போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோடு இருக்க போறோம், இன்னும் சில நிமிஷம் தான் இருக்க போறோம். ஐயோ அம்மான்னு கத்திட்டு போறேன், அண்ணன் கத்துறேன், யாரும் கண்டுக்கல. அந்த பைபாஸ் ரோட்ல போய் நிற்கும் போது தூரத்துல ஒரு பஸ் வந்தது. என் 2 கண்ணை மூடினேன், என் 2 கைகளை பின்னாக கட்டினேன். அப்படியே பஸ் பக்கத்துல வர்றது தெரிஞ்ச உடனே சட்டால் என்று விழுந்தேன். நான் விழுந்துதான் தாமதம். அந்த பஸ் என் மேலே ஏறி போன உணர்வு இன்றைக்கும் இருக்கிறது, அதை சத்தியமாய் சொல்லும். நான் விழுந்து அந்த பஸ் ஏறி போன உணர்வில்லை, திடீரென்று ஒரு வல்லமை, ஒரு வெளிச்சம் என்னை தூக்கி வீசினது. எழுந்து நின்றேன். யார் என்னை காப்பாற்றினது? ஏன் காப்பாற்றினீர்கள்? கத்த ஆரம்பித்தேன். அந்த நேரத்தை என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அதிர்ச்சி நடந்தது. நான் விழுகிறதற்கும் அந்த ஒளி பட்டதற்குமான நொடி பொழுதுல அந்த பிரகாசத்தினால் என் கண்கள் தெரியாமல் போய்விட்டது. முழு குருடனாய் போய்விட்டேன். வெளிச்சம் தெரியல, இருள் தெரியல, ரோடு தெரியல, யாரும் தெரியல, ஒண்ணுமே வெறும் அந்தகாரமா இருக்குது. ஐயோ என் கண்ணு போயிடுச்சு. கத்தும் போதுதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு போதும். நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு போதும். நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு போதும் என்று இயேசு முதல் இயேசுவை குறித்த முதல் சுவிசேஷம் எனக்கு இயேசுதான் சொன்னார். கவனிங்க, இயேசு சொன்னார். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சகோதரி கவனிங்க, முடிக்க போறேன். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவர் என் ஜீவியத்தை தலைகீழாய் மாற்றினார். என்னுடைய அலங்கோல வஸ்திரங்கள் மாறினது.
பாதி நிர்வாணமாகவே அலையிறேன்னா நல்ல ட்ரெஸ் போட ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் ரொம்ப கோபப்பட்டு அடிக்கிறவனும் கொடுமைக்காரமா இருந்தேன்னா இப்ப எல்லாத்தையும் ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னை தொட்டார். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், என் மகனே, எனக்கு நீ ஊழியம் செய்வாயா என்று கேட்டார். 1985 இந்த முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். 1995 வரைக்கும் 7 சபைகளை உருவாக்கி 7 சபைகளுக்கு ஒரு போதகனாய் கர்த்தரனை மாற்றினார். அதன் பின்பு ஆண்டவர் அழைத்ததினாலே 1995 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் எல்லா சபை ஸ்தாபனம் உதவி எல்லா ஆதரவு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை மட்டும் நம்பி வெளியே வந்தேன். அதற்கு பின்பு 5 தீர்க்கதரிசன முகாம்களை நடத்தி 1500 தீர்க்கதரிசிகளை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். பல 100 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க உதவி செய்தார். நிறைய சபைகளை கட்ட உதவி செய்தார். ஒரு காலத்துல தெருவாய் ரோடாய் அலைந்த இந்த சாமுவேலை இன்றைக்கு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு போய் உதவி செய்ய உயர்த்தி இருக்கிறார் ஐயா. ஒவ்வொரு மாதமும் 40 முதல் 50,000 ரூபாய் நாங்கள் இதற்காக அதிகமாய் செலவிடுகிறோம். யாரிடத்திலும் எந்த பிரதிபலனை எதிர்பார்க்கல. நான் இதை கொடுக்கிறேன், நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணணும், எங்க ஜெபத்துக்கு வரணும், நீங்க இப்படி செய்யணும், எந்த கண்டிஷன் கிடையாது. எங்களுடைய ஒரே வேலை கிறிஸ்துவின் அன்பு சொல்றது. யார் இந்த ஜெபத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்காக மனசு உடைஞ்சி ஜெபம் பண்ணுவோம். என்னைய மாத்துனீங்க ஆண்டவரே, என் சகோதரிகளை மாற்றுங்க. என்னை ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே, என் சகோதரிகளை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு கொடுக்கிறவனாய் உருவாக்கினேன். இதே சகோதரிகள் இனி நிறைய பேருக்கு கொடுக்கிறவர்களாய் எழும்பணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என் மாற்றம். இன்றைக்கு எனக்கு தகப்பன் கிடையாது, தாய் கிடையாது, சகோதரன் கிடையாது, சகோதரி கிடையாது, என் மனைவியும் என்னோடு கிடையாது. 2009ஆம் ஆண்டு அவர்கள் கர்த்தருக்குள் மரித்து விட்டார்கள். அதற்கு பின்னாடி 2 பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளா இருந்த அவர்களை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஒரு மூத்த மகன் தென் அமெரிக்க தேசத்திலே ஈக்குவடார் நாட்டிலே மிஷனரியாய் ஊழியம் செய்கிறார். இன்னொரு 2வது மகன் சம்பத் சாம்ராஜா, அவர் என்னோடு கூட வந்திருக்கிறார். இப்ப கரங்கொடுக்கு ஊழியத்துக்காக விழுப்புரம் கெடிலத்துல இருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த சம்பத் சாம்ராஜா இதே பன்ருட்டியில அன்னை வேளாங்கண்ணி இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் படிக்க வச்சு. அந்த இதே பன்ருட்டி அன்னை வேளாங்கண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சப்போ என் மகனுடைய மனதை மாற்றி, ஒரு குடும்பத்தார் அவருடைய மூளையை மாற்றி, என் மகனுடைய பழக்க வழக்கங்கள், சுவாபங்கள், அவருடைய நடவடிக்கைகளை கெடுத்து என் மகனை என்னை விட்டு கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். கவனி, நான் முடிக்கிறேன். கடத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறது தெரியல, என்ன ஆக்ஷன் எடுக்க தெரியல. ஒண்ணுதான் தெரியும், எதுனாலும் அழுது ஜெபம் பண்ணுவேன், அழுது ஜெபித்தேன். கவனிங்க, இந்த பன்ருட்டி அன்னை வேளாங்கண்ணி இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. சம்பத்துடைய அப்பா நீங்களா? ஆமான்னு. நீ உடனே வாங்க, ரொம்ப சீக்கிரம் உடனே வாங்க. நாங்க என்ன சார், என்ன விஷயம்? அவங்க சொன்னாங்க, நீங்க வாங்க, டிசி நாங்க ரெடியா வச்சிருக்கோம், வந்து வாங்கி அவனை கூட்டு போயிருங்க. வந்து பாக்குறேன், என் மகனுடைய ரூபமே மாறி போயிருக்கு, முகம் மாறி போயிருக்கு, தலைமுடி மாறி போயிருக்கு, வாழ்க்கை மாறி போயிருக்கு. கேட்டா நிறைய பேர் அவர் வேற மாதிரி மாத்தி ஒரு ரவுடிய போலாக்கி, அவன் அந்த நெருப்பினாலே கையில எழுத்துக்கள் எழுதி அங்க ரவுடி கூட்டத்தை சேர்த்து பயங்கரமா மாறி இவன் மகனை பார்த்தாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில எல்லா ஹெச்ஓடி ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனை கூட்டு போனா போதுன்னு சொல்லி என்னை அழைத்தார்கள். வந்தேன், பிரின்சிபாலை பார்த்து கையெழுத்து கும்பிட்டேன். அம்மா கிடையாது, கூட பிறந்த யாரும் கிடையாது, எப்படியாவது மகனுக்கு உதவி செய்யணும். இறங்கவே இல்லை. ஹெச்ஓடிய பார்த்து கேட்டேன், யாரும் உதவி செய்யல, எனக்கு ஒன்றுமே தெரியல. கடைசியா அவர்களுக்கு ஒரு சவால் இட்டேன். நான் யாரும் இல்லாத ஒரு மகன், தகப்பன்,
என் மகனுக்கு எல்லாரும் சேர்ந்து வெளியே விரட்டுறீங்க. ஆனா ஒன்று சவாலாய் சொல்லுகிறேன், இந்த அன்னை வேளாங்கண்ணி இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து இன்னைக்கு டிசியை கொடுத்து நீங்க வெளியே அனுப்புறீங்க. நான் திரும்பவும் என் மகனை கூட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து இதே காலேஜில் படிக்க வைப்பேன். என் மகன் இங்கதான் ஊழியக்காரராய் மாறுவார். நான் பெருமைக்கு சொல்ல பைபிளுக்கு சொல்றேன். மத்தியானம் 1:15 லஞ்ச் பெல் அடிச்சிருக்கு. அந்த பக்கம் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த பக்கம் சுதந்திரம் மற்றொரு காலேஜ். 2 காலேஜ் ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். என் மகனுடைய சூட்கேஸ் பேக் எல்லாம் தூக்கிட்டு அழுதுகிட்டே பையனை கூட்டி வெளியே வந்தேன். அழுதுகிட்டே வெளியே வந்தானா இதே பண்ருட்டில் நேர ஹோட்டல்ல போய் ரூம் போட்டு மகன்கிட்ட சொன்னேன், மகனை ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வர்றேன்னு சொல்லிட்டு நேர பஜாருக்கு வந்தேன். ஒரு சோப்பு வாங்கினேன், சீயக்காய் வாங்கினேன், எண்ணெய் வாங்கினேன், பவுடர் வாங்கினேன், நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கினேன், நல்ல சுதந்திரம் தின்பண்டங்கள் வாங்கினேன், அருமையான சாப்பாடு வாங்கினேன். எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு என் மகன்கிட்ட வான்னு சொல்லி பாத்ரூமில் கூட்டு போய் நானே ட்ரெஸ் எல்லாம் உருவி விட்டு அவனை நல்லா குளிப்பாட்டி சீயக்காய் போட்டு தேய்ச்சி சோப் போட்டு தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி வெளியே கூட்டு வந்து பவுடரை போட்டு அவனை எண்ணெய் தேய்ச்சி அழகா சீவி விட்டு நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு கையால சோறை ஊட்டி விட்டு சொன்னேன், நீ படுத்து தூங்கு அப்படின்னு. தூங்கும் போதுதான் என் மகன் கேட்டார், டாடி என் மேல உங்களுக்கு கோபமே வராதா, கோவப்படவே மாட்டீங்களா, ஏன் அடிக்கல அப்படின்னாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகன், நீ வேணும்னு பாவம் செய்யல, நீ என்னை விட பெரிய ஊழியக்காரனாய் வரப்போகிறாய், நீ படுத்து தூங்குன்னு சொல்லி பைபிளுக்கு சொல்றேன். பாட்டு பாடிய மகனை தூங்க வச்சு, இன்ஜினியர் படிக்கிற டிப்ளமோ படிக்கிற யாரையாவது எந்த தகப்பனாவது பாட்டு பாடி தூங்க வைக்க முடியுமா? தூங்க வச்சு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு கூட்டத்துக்கு போனேன், செய்தி கொடுத்தேன். என் மகன் ஒப்பு கொடுத்தான். கவனிங்க, இப்போ ஆண்டவர் அவரை ஊழியக்காரரா மாத்தி நல்ல ஒரு மனைவியை கொடுத்து அழகான குழந்தையை கொடுத்து எனக்கு உடன் ஊழியக்காரராய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார், நல்ல பிரசங்கியாராய் வைத்திருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், என்னை மாற்றின இயேசு உங்களை மாற்றுவார். என் மகனை மாற்றின இயேசு உங்களை மாற்றுவார். உங்க தரித்திரியம் மாறும், உங்க வறுமை மாறும், உங்க குறைவு மாறும், உங்க வியாதி மாறும். எந்த பன்ருட்டியில் மகனை துரத்தினார்களோ அதே பன்ருட்டில் இன்றைக்கு ஊழியத்தை செய்கிறேன் என்றால் இதே பன்ருட்டில் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீர்கள். மானத்தோடு மரியாதையோடு நடத்தப்பட போகிறீர்கள். எல்லாரும் உங்களை கையெடுத்து கும்பிட போகிறார்கள். நீங்கள் நல்லவர்கள் என்று சொல்ல போகிறார்கள். அம்மா, இது மனுஷரால் ஆகுவது அல்ல, இது ஆண்டவரால் ஆகுது. கடைசியா கவனிங்க, ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அம்மா கவனிங்க, சிரிக்காதீங்கம்மா, கவனிங்கல்ல. கடைசியா ஒரு வார்த்தை. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், மாசம் 50,000 திருநங்கைகளுக்காக செலவழிக்கிறாரு, கரங்கொடுக்கு ஊழியத்துக்கு செலவழிக்கிறாரு, எப்படி வருதுன்னு. எங்கிருந்து வரலங்க, எப்படி வருதுன்னு தெரியல. கட்டாயமா காணிக்க வாங்குறது கிடையாது. எங்க ஊழியத்துல காணிக்க தசவம் கிடையாது. ஒரே ஒரு ஆள் கூட தசவா கொடுக்குறது கிடையாது. பல மாசம் கேட்டு கேட்டு வர்ற காணிக்க வர்றதில்லை. இந்த மாசம் ஒரு பொருத்தனை பண்ண தீர்மானம் பண்ணேன், காணிக்கை யார்கிட்டையும் கேட்க கூடாது. கரங்கொடுக்கு ஊழியத்துக்கு கூடாது, திருநங்கை ஊழியத்துக்கு கூடாது, நம்ம ஊழியத்துக்கு கேட்க கூடாது, பர்சனல் பிளஸிங் காணிக்கை கேட்கவே கூடாது. கர்த்தர் நடத்தினா செய்வோம். நடந்தது என்ன தெரியுமா? ஒருத்தர்ட்டி ஒரு நய பைசா கேட்கல, ஆனா மகிமையின் ஊழியம் மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரத்துல ஒரு டீம் நடந்துட்டு இருக்கு, செஞ்சிட்டு இருக்கு. இங்க ஒரு டீம் செய்து. ஏன் சொல்றேன்னா, இதுதான் விசுவாச ஊழியம். இந்த நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வறுமை,
உங்களுடைய பொருளாதார சீரழிவு, உங்க கையில பணம் வந்தும் நீங்க பயன்படுத்த முடியாதபடி அநேகரால் பறிக்கப்படுகிற அந்த பறிப்பெல்லாம் இன்றோடு மாறப்போகிறது. ஆண்டவர் உங்கள் கையை ஆசீர்வதிக்க போகிறார். அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். மூணே மூல காரியம். அந்த நெகேமியா 9:31 சொல்லுகிறபடி, அவர் என்னை வெறுக்கவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. 3 காரியம். என்னை மாற்றின ஆண்டவர், என் மகனை மாற்றின ஆண்டவர், என் தேவையெல்லாம் வாயை திறந்து சொல்லாமையே கொடுக்கிற ஆண்டவர் உங்களை மாற்றுவார், உங்களோட இருக்கிறவர்களை மாற்றுவார், உங்க தேவையெல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? முழங்கால் படியிடுங்க பார்ப்போம். தயவு செய்து ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் 1 or 2 minutes only. 1 அல்லது 2 நிமிஷம் மாத்திரம்தான். எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. யாருமே வெடிக்க பார்க்காதீங்க, எதையுமே கவனிக்காதீங்க. நீங்க 3 காரியத்தை ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க ஐயாவை நீர் மாற்றினி, எங்களை மாற்றோ. எங்க ஐயாவுடைய பையனை மாற்றினி, என்னோடு இருக்கிறவர்களை மாற்றோ. ஆண்டவரே, ஐயாவுடைய தேவையை சந்திக்கிறேன், எங்க தேவையை சந்தியோ. இயேசுவே, உம்மை நம்புகிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை தொடுவதாக, இயேசுவின் மகிமை தொடுவதாக, வல்லமை வருவதாக, அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக, தார்மீகத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக, விபச்சாரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, வேசித்தனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, பொய்யின் ஆவிகள் வெளியேறுவதாக, வஞ்சகத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, ஆவிகள் வெளியேறுவதாக, அடிமைத்தனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா விழுதுபட லூசிபரின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறி இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்குள் விடுதலை உண்டாவதாக, தெய்வீக விடுதலை உண்டாவதாக, மனம் திரும்புதல் வருவதாக. நன்றி ஆண்டவரே. கவனியுங்கள். கடைசியா எல்லாரும் நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. சொல்லதுக்கு அப்புறம், முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலாவது இங்க கவனிங்க. உங்களுக்கா ஜெபம் பண்ண ஜெப எண்ணெயை வச்சிருக்கேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி தேவனுடைய அபிஷேகத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தொட்டு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நான் தொட்டு ஜெபிக்கும் போது அந்த இந்த எண்ணெயின் மூலமா இயேசுவின் ரத்தம் உங்கள் மீது வரும், ஒரு விடுதலை வரும், மனமாற்றம் வரும், ஒரு ஜெயம் வரும். இப்போ எல்லாரும் கண்ண மூடி நான் சொல்ற 3 வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவே உமக்கு, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்க ஊழியக்காரரை மாற்றின ஆண்டவரே, எங்களை மாற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்கள் ஊழியக்காரருடைய மகனை மாற்றின ஆண்டவர், இதோ எங்களோடு இருக்கிறவர்களை நீர் மாற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்கள் ஊழியக்காரருடைய, சொல்லுங்க, எங்க ஊழியக்காரருடைய எல்லா பண தேவைகளை கொடுக்கிற இயேசுவே, எங்களுக்கும் தந்தரலும். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கண்களை மூடி கைகளை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். உற்சாகமா கைகளை தட்டி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பின் மனம் திரும்புதலின் தேவனுடைய வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக. மாற்ற
நஷ்டங்கள் வருவதாக, நன்மைகள் வருவதாக, ஜெயம் வருவதாக, வெற்றி வருவதாக, சுதந்திரம் வருவதாக, ஆரோக்கியம் வருவதாக, புத்தி தெளிவு வருவதாக, அறிவு உண்டாவதாக, பரிசுத்த ஆவி தொழுதல் உண்டாவதாக. நன்றி பிதாவே, அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல மத்தியான வேலைக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்குள்ளும் நன்மை உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் கிருபை உண்டாகட்டும். நீர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தின் கிருபையும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவின் வருகை பரியந்தம் உங்கள் யாவரோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிரைஸ். உட்காருங்க. இப்போ உங்களுக்கு